ஹதீஸுகளுடைய சனதுகளை பொறுத்தவரை, அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது சரியானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பலவீனமானது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் சரியாக இருப்பதற்கு ஆய்வாளர்கள்ட்ட இன்னொரு அளவுகள் என்னென்னா, அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன இல்லை, சரியான ஹதீஸ் இல்லை. இந்த விஷயம் புதுசு கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விதி தான். ஆனால் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்லாமல் குர்ஆனுக்கு முரண்படுறதுங்கிற ஒரு கோணத்தை பற்றி மக்கள்கிட்ட விளக்காததுனால இப்போ நம்ம சொல்லும்போது சில ஆட்களுக்கு என்ன இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது, சரியான ஹதீஸுன்னு வர சொல்கிறீங்க, அப்புறம் சரி இல்லைன்னு வர சொல்கிறீங்க, சஹீஹான ஹதீஸுன்னு வர சொல்கிறீங்க, சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன்னா சனது சரியாக இருக்குது, மத்தன் சரியில்லைன்னு இந்த டிஃப்ரெண்ட் விளங்காமல் முரண்பாடு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இதை விட்டுருவோம். இந்த ஹதீஸ் கலையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே இந்த அறிவிப்பாளர் பற்றி சொல்லியிருக்கிறோம். அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவித்தால் அது என்னது, சாது, அதை ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டாலும் ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறாங்க. அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. பாருங்கள், குர்ஆனுக்கு முரண்படுற விட்டுருவோம். அந்த ஹதீஸு துறையிலே உள்ள விதி என்னன்னு கேட்டால் ஷாதுன்னு ஒன்று இருக்கிறது. ஒரு ஆளுடைய மாணவரில் 10 பேர் ஒன்றை அறிவிக்க, ஒரு ஆள் மட்டும் 11ஆவது வேறு மாதிரி முரண்பட்டு அறிவித்தால் அவருடைய சொல்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ ஒரு 10க்கு 1, 3க்கு 1ன்னு வந்தால் கூட என்ன செய்யலை, ஏற்றுக்கிறல. முரணாக இருந்தால் ஏற்றுக்கிறல. அப்போ ஒரு ஹதீஸு ஒரு ஆள் சொல்கிறாரு, குர்ஆனை 1,00,000 பேர் சொல்கிறாங்க குர்ஆன்னு சொல்லி, 1,00,000 பேருடைய அறிவிப்பு ஒன்று மாற்றமாக இருக்குது. நல்ல வளர்ந்து அவங்களுக்கு குர்ஆனுக்கு மாற்றம்னா அதுக்கு அர்த்தம் என்ன, 1,00,000 பேர், 1,00,000 கூட இல்லை, அந்த ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் 1,00,000 இருந்தால் அவ்வளவு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 1,00,000, 10,00,000, 100,00,000, பல கோடின்னு இன்றைக்கி 110 கோடி மக்களும் அதுதான் குர்ஆனு என்று சங்கிலி தொடராக அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. செவி வழியாக நம்ம குர்ஆனை நம்மளாக கண்டுபிடிக்கலை, நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர் சொல்லி தந்தாங்க. இது எங்கே வரைக்கும் போகும், ரசூல்லா காலம் வரைக்கும் என்ன செய்யும், இதுக்கு தொடர் போகும். அப்போ இந்த ஹதீஸ்லேயே ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படும் போது தவறு தள்ளணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அதை சொல்கிறாங்க. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கிற கூட நம்ம சொல்கிறோம்ல, இதை மறுக்கக்கூடிய கூட்டம் என்ன சொல்கிறதுன்னா ஷாதுன்னு ஹதீஸில் இருக்கிறது, இதை தள்ளிடணுங்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் தள்ளிடுவாங்களாம், குர்ஆனுக்கு முரண்பட்டால் தள்ள மாட்டேன்னா எப்படி? அது குர்ஆனுங்கிறது இன்னும் அதிகமான அனைவராலும் உறுதி செய்யப்பட்டதில்ல. இது ஒருத்தர் 2 பேர் தானே ஒரு ஹதீஸ் சொல்லும். 10 அறிவிப்பாளர் இருக்கட்டும், ஒரு ஹதீஸுக்கு 10 அறிவிப்பாளர் சொன்னாலும் 1,00,000 அறிவிப்பாளரோடு கம்பேர் பண்ணாது என்னது, ரொம்ப கம்மி தானே. அப்போ 1,00,000 அறிவிப்பாளர்கள் இதான் இது குர்ஆன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்துக்கிட்ட அதுக்கு மாற்றமாக இதை ரசூல்லா சொன்னாங்கங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல்லா ஹதீஸை மறுத்த ரசூல்லா மறுக்குன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல்லா சொல்ல மாட்டாங்க, அப்படி அர்த்தம். இவங்க எப்படி சித்தரிப்பாங்க, ரசூல்லாவை சொல்லி மறுக்கிறாங்க, ரசூல்லா சொன்னது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், ரசூல்லா சொன்னதுன்னு தெரிந்து விட்டால் அது மறுக்கக்கூடாது. நம்ம கேள்வியை என்ன, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது ப்ரூஃபாகவில்லை, சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று ப்ரூஃபாகிறது. எதை வச்சு ப்ரூஃபாகுது, குர்ஆனை வச்சு ப்ரூஃபாகுது. குர்ஆனில் எப்படி இருக்குது, நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பேசுவாங்க, அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கிறதுன்னு விளங்கிக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்கிற, ஹதீஸை மறுக்கிறாங்கன்ற மாதிரி சித்தரித்தாங்கன்னா இந்த ஹதீஸ் துறையிலே பேசுவோன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும். ஹதீஸில் இப்படி ஷாது மஹ்பூல், ஷாதுன்னா ஷாதுக்கு மாற்ற மஹ்பூல்னா அது பாதுகாக்க கரெக்டான ஹதீஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஷாதுன்னு சொல்லி ஒன்றை நிராகரிக்கிறீங்களா, அது என்ன அர்த்தம்? அவர் நம்பகமான ஆள் தானே. ஷாதில் வரக்கூடிய ஆள் யார், நம்பகமான, எல்லாம் நம்பகமான ஆள். 5 பேர் சொல்கிறதுக்கு ஒரு மாற்றமாக அறிவிக்கிறாராம், அதான் குழப்பமே தவிர இவர் பலவீனமானார்லாம் கிடையாது. ஷாதுங்கிற காரணத்தினால் நம்ம தள்ளக்கூடியது ஆள் பலவீனம் கிடையாது. அதோட கம்பேர் பண்ணும்போது பலவீனமாகிடுது. அந்த 2 கம்பேரிட்டிவ் தானே. 5 கண்டிஷனில் 4வது 5வது சொன்ன கண்டிஷன் என்னது, கம்பேர் பண்ணி பார்க்குறது, பிற அறிவிப்போட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், தவறுன்னு சொல்கிறோம். அப்போ இதை ஏற்றுக்கொள்கிறவங்க இதை ஏற்றுக்கிற மறுக்கலாமா? இதை நீங்கள் அடிப்படையை விளங்கிக்கிறணும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்.
அடுத்து என்னென்னு கேட்டால் இதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடிப்படை முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனில் 16:44 வசனத்தை வைத்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அந்த புக்கில் 16 புக்கை தான் உங்கள்கிட்ட இருக்க வரிசையை தான் இதில் சொல்கிறேன். 16:44 முதல்ல எடுத்தோன்னே போட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன கேட்குறோம்னா, குர்ஆனை நீ விளக்கணும் என்பதற்காகத்தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாவுக்கு என்ன சொல்கிறான்? உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறேன், இதை விளக்குறது தான் உன் வேலை அப்படிங்கிறான். அப்போ ஒன்றை விளக்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே, ஆனால் விளக்கம் என்பது மூலத்துக்கு ஒத்து தான் இருக்கும், எதிராக இருந்த விளக்கம் இல்லை. விளக்குவதற்கு அல்ல அனுப்பிட்டேங்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தான் செஞ்சுருப்பாங்களே தவிர மறுக்கவா செஞ்சுருப்பாங்க? அப்போ மறுக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் அமைந்தால் அது குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லை. குர்ஆனுக்கு விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ், அந்த டியூட்டி தான் அவங்க வேலையை. அவங்க வேலையை என்னது? குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்வார்களே தவிர குர்ஆனில் இருக்கிறத மறுத்து சொல்ல மாட்டார்கள். அப்போ இந்த 16:44 வசனமே சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் எது வந்தாலும் அது என்னவா இருக்கணும்? குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கணுமே தவிர குர்ஆனுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இப்போ எதிரானதாக இருக்குமே ஆனால் அப்போ என்னவாகிறது? ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. கண்டிப்பாக ரசூலுல்லாவை அந்த வேலைக்கு எல்லாம் அனுப்பலை. அனுப்புனதுக்கு மாற்றமாக அவங்க செயல்பட மாட்டாங்க. ரசூலுல்லாவை எல்லாம் எதுக்கு அனுப்பியிருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக செயல்பட. இது விளங்கிடுச்சு அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த வசனத்திலிருந்து இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுக்கு ஆதாரம் கேட்டாங்கன்னா 16:44 படின்னு சொல்லுங்கள். அதில் என்ன இருக்கும்? நீர் விளக்கணுங்கிறதுக்கு உனக்கு தந்திருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாவோட வேலை என்ன? விளக்கம். இது எதை விளக்குதுன்னு கேட்கணும். மாற்றமாக உள்ள ஒன்றை காட்டி இது எந்த வசனத்தை இது விளக்குது? விளக்கலை, மறுக்குது. இன்னென்ன வசனத்தை மறுக்குது. விளக்கவும் இல்லை, விளக்காமல் சும்மா இருந்தால் கூட விட்டு போயிடலாம், மறுக்கவும் செய்யுது. அப்போ அந்த 16:44 வசனத்தை ஒழுங்காக சிந்திச்சு பார்த்தாலேயே குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க என்று விளங்கி கொடுக்குறோம். அப்போ இது முதலாவது விஷயம். அடுத்து என்ன செய்கிறோம்னா 53:4 ஆதாரங்களை நோட் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்க வரிசைப்படி தான் நான் சொல்கிறேன். 53:4 போல்டு லெட்டராக போட்டுடலாம் ஆதாரம். 53:4 என்ன சொல்கிறோம்? மா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி இவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம்னு எது பேசினாலும் அறிவிக்கப்பட்டது தான் சொல்லுவாங்களே தவிர அறிவிக்கப்படாத சொல்ல மாட்டாங்க. அப்போ அறிவிக்கப்படுறது யார்கிட்ட அறிவிக்கப்படுறது? அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறது. அப்போ அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறதுன்னு ரெண்டும் அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படும் போது அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்படுறது முரண்படுமா? இதுவும் அல்லாஹ்ட்டிருந்து வந்தது, அதுவும் அல்லாஹ்ட்டிருந்து வந்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்தக்கூடியதாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மறுக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் அப்போ அது ஏற்றுக்கிற கூடாது என்பது இதில் அடங்கியிருக்குது. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸில் ஏற்றுக்கிற கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் வஹீல தான் பேசுவாங்கன்னு வந்துருச்சு. வஹீல பேசினா அல்லாஹ் சொல்கிறது தான் மார்க்கம்னு பேசுனது. சொந்த விஷயங்கள் உலக விஷயங்கள் பேசியிருப்பாங்க. மார்க்கம் வணக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி கொள்கையோடு சம்மந்தப்படுத்தி என்ன பேசுனாங்களோ அது எல்லாமே என்னது? வஹி. குர்ஆன் எப்படி வஹியாக இருக்கிறதோ அதுவும் என்னது? வஹி தான். அப்போ வஹி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வஹிக்கு உரிய அளவுகளை என்னன்னு கேட்டால் முரண்படக்கூடாதுங்கிறது தான். மனுஷன் முரண்படலாம். நேற்று நான் ஒன்று சொல்லிட்டு நீ மறந்துடலாம். ரசூலுல்லாஹ் கூட மனிதர் என்ற முறையில் மறந்துட்டு கூட சொல்லிவிடலாம். அல்லாஹ் மறக்குவானா? அல்லாஹ்ட்ட முரண்பாடு வருமா? அப்போ இந்த முரண்பாடு வருவது நமக்கு எதை சொல்லுகிறது? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கிறேன்னு அவங்க கொண்டு போயிடுவான். ஹதீஸை மறுக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதையே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார்கள். சொன்னதை ப்ரூவ் பண்ண நம்ம சொல்லலைன்னு நாங்கள் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறோம். சொல்லலை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீ ஒரு ஆள் சொல்கிறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு 1 கோடி பேர் சொல்கிறாங்க. அதை குர்ஆன் 1 கோடி பல கோடி வைங்க. பல கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு தான் நாங்கள் மறுக்கிறோமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மறுக்கலை. நம்ம மறுப்பனா என்னது? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை. அப்போ இந்த ஹதீஸை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறானே, அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டான். சொன்னது உறுதி செஞ்சாலும் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். நம்ம எல்லா ஹதீஸிலும் ஏற்றுக்கொள்கிறோமே. இந்த முரண்பாடு வரும்போது எப்படி அறிவிப்பாளரை வச்சு சிலரை தள்ளுறது நியாயமோ அதை விட அதிக நியாயம் இதில் இருக்கா இல்லையா? ஒரு ஆளுடைய நினைவாற்றல்னால போய்கிட்டு நினைவாற்றல் குறைவாக இருந்தால் கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாரா? அதுலையாவது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால விளங்கிருங்க. இந்த
இந்த ஹதீஸில் லைஃப்னு சொல்கிறோமே நம்ம கணக்கில் லைஃபுங்கிறோம். அவன் நல்லவளாக கூட இருந்திருக்கலாம். நம்ம ஏதோ மதிப்பு போடும்போது ஞாபக சக்தி குறைவான ஆள், அன்றைக்கி தூக்க கழகத்தை வந்திருப்பார், ஏதோ ஒன்று ஒன்று சொல்லியிருப்பார். அந்த ஒரு நாள் சொன்னதை வச்சு நான் மறதியால் நான் முடிவு பண்ணியிருப்பேன். அப்புறம் மேல் பார்த்தா நல்ல ஞாபகம் இல்லாத இருந்திருப்பார் அவர். அதே மாதிரி சஹீஹ்னு சொல்கிறோம், அவர் கோளாறுல இருக்க மாட்டாரா? சரியான ஆள் நம்ம நினைக்கிறோமே, வெளிப்படையாக தெரியாததுனால நம்ம போக முடியாது அதுக்குள்ளே. ஆனால் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா யார் இருக்கலாம்? புகாரியுடைய அறிவிப்பாளர்கள்லேயே பலவீனமானவர்கள் இருக்கலாம், பொய்யர்கள் இருக்கலாம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டான்ல. நமக்கு தெரியாத காரணத்தினால மறுமையில் தெரியும், இப்போதைக்கு தெரியாது. உனக்கு நம்பகமான ஆள் மூலமாக தானே வந்துச்சு, நீ ஏற்றுக்கிற வேண்டியது தானே அப்படின்னு நல்லா கேட்டுருவான். அதுக்காக ஏற்றுக்கிறோமே தவிர அது உள்ளுக்கு என்ன இருக்குது மறைந்து ஒரு டவுட் இருக்குத்தான் செய்கிறது. எல்லா பலவீனமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலமானவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அடங்கி இருக்கிறது. எல்லா பலமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலவீனமாக இருக்கலாம் அடங்கி இருக்கிறது. இது அப்படிப்பட்டதில்லை, இது கன்ஃபார்ம். இது எப்படிப்பட்டது? குர்ஆனுக்கு மாத்தம் சொல்லியே இருக்க முடியாது. இதை அடித்து சொல்லலாம். அது சொல்லி இருக்க முடியாது என்று வெளிப்படையாக தெரிகிறதுன்னு சொல்ல முடியும். அதுலாம் லைஃபான ஹதீஸ்ல நம்ம என்ன செய்வோம்? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு கம்மி, அதிக வாய்ப்பு இல்லை, அந்த அர்த்தம் தான் சொல்ல முடியுமே தவிர சொல்லியே இருக்கவே மாட்டார்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பலவீனமான ஆள் சரியானதையும் சேர்த்தானே சொல்லுவார். பலவீனமான ஆள்னு சொன்னால் 4 நல்லதையும் சொல்லுவார், 4 கெட்டதையும் சொல்லுவார். 4 மறந்துடுவார், 4 மறக்க மாட்டார். அப்போ பலவீனமான ஆள் வழியாக வந்ததாக இருந்தால் அதில் டவுட்டு தான் வருது. என்ன டவுட் வருது? ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். டவுட்டு தான் வருது. டவுட்டுக்கு தள்ளுறோம். இது சொல்லி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் நம்ம கைகளில் இருக்கிறது. அதுக்கு கருத்தை வைத்து சொல்லும்போது அடித்து சொல்லலாம். எப்போதுமே ஆளை வச்சு சொல்லும்போது அது மனசு சம்மந்தப்பட்டு போயிடுது. ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா என்பது அவருடைய மனசு சம்மந்தப்பட்டது. அவர் 4 கெட்டவர் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவராக இருக்கலாம். நல்லவர்னு வெளியில் அப்படி நாடகம் ஆடக்கூடியவர் ஒன்று குடிகார வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு இருப்பார், நமக்கு தெரியாது. வெளி உலகத்தில் நல்லவர் நம்ம நினச்சிருப்போம். அப்போ இது மனிதனை வைத்து ஒன்றை எடை போடுவது என்பது ஊகத்தின் அடிப்படையில் ஆனது. அதில் அடித்து 100% சொல்ல முடியாது. சஹீஹான ஹதீஸை 100% என்று சஹீஹ்னு சொல்லவே முடியாது. பலவீனமான ஹதீஸை 100% இது ரசூலுல்லாஹ் சொல்லலை என்று சொல்ல முடியாது. சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றங்கிறது கருத்து அடிப்படையாக வச்சது. கருத்து அடித்தே சொல்லலாம். ஒரு கருத்து, இந்த கருத்துக்கு இது மாற்றம்னு சொல்வதற்கு இது மனசையாக பார்க்கணும். 2 கருத்தையும் பார்க்க போகிறோம். 2 கருத்தும் வெளிப்படையாக அதில் இருக்குது. இந்த கருத்துக்கு இது மாற்றம், இந்த கருத்துக்கு இது ஒட்டுனதுன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு ஆளை போய் இட போட வேண்டியதில்லை. சொன்ன ஆளையெல்லாம் கழிச்சிட்டு கருத்தை வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆள் யாருன்னு தெரியணுமா? அப்போ கருத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் கண்டிப்பாக இதை ரிஜெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண வேண்டியது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணாட்டா கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஹதீஸ்லையே எப்படி பிரிக்கிறாங்க? அது பலவீனமாக அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, நாங்களும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதை விட இது கூடுதலாக சொல்லணும். வித்தியாசம் வழங்க 2 உங்களுக்கு. இப்போ கருத்து அடிப்படையில் ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாரையானால் அது என்னவாயிரும்? கன்ஃபார்மாக தப்புன்னு சொல்லலாம். 100% அடித்து இன்ஷா அல்லாவோட போட்டு சொல்ல வேண்டியதில்லை. சும்மா அடித்து என்ன செய்யலாம்? கருத்தை சொல்லும்போது 100% நம்ம தப்புன்னு சொல்லிடலாமா இல்லையா? இப்போ 5-5 10ன்னு ஒரு கருத்து தானே இது. 5-5 11 தப்பு தானே. இது 100% தப்பா? ஒரு இல்லை 11 இருக்கலாம், யாருக்கா டவுட் வருமா? 5-5 10, ஒருத்தர் 11ங்கிறாரு. இது 100% தப்பு. 11 இருக்க சான்ஸே கிடையாது. ஒரு லட்சத்தில் ஒரு பங்கு கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதில் எந்த டவுட்டே இல்லாமல் என்ன செய்யும்? அது தெளிவாகி விடுது கருத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவர் வந்தார், அவர் வரவில்லை, இது என்னது? 100%ஆ இல்லையா? வந்தார் என்பதற்கு ஒரு தேதிக்கு இதெல்லாம் போட்டு அது வந்தாருங்கிறது வெள்ளிக்கிழமை, வரலைங்கிறது சனிக்கிழமைன்ற ஆகிட்டால் முரண்பாடு வராது. விளங்குதா? இப்படி சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 1 நிமிடத்திற்கு இந்த இடத்திற்கு இப்ராஹிம் வந்தார். இன்னொருத்தர் சொல்கிறான் அதே டயத்தையெல்லாம் போட்டு இப்ராஹிம் வரலைங்கிறான். இது 100% முரணா இல்லையா? அல்லது இப்போ இது சரினா சரியில்லை, அது சரினா இது சரியில்லை அப்படின்னு ஆகிடுது. அப்போ கன்ஃபார்மாக உள்ள ஒரு விஷயங்களுக்கு அது மாதிரி நெருப்பு சுடுங்கிறீங்க, அது ஒரு கருத்து. சுடாதுன்னா 100% முரண். சுடுங்கிறதுக்கு சுடாதுங்கிறது என்னது? 100% முரண். இது சரியாக இருந்தால் சரியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி குர்ஆனுக்கு மாற்றங்கிறது கருத்து சம்மந்தப்பட்டது. அறிவிப்பாளர் பலவீனம் என்பது ஆள் சம்மந்தப்பட்டது. ஆட்களை எடை போடுற அதிகாரம் நமக்கு இல்லை. வெளிப்படையானதை பார்த்து முடிவு செய்கிற அதிகாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அது குற்றம் பிடிக்க மாட்டான் அல்ல. ஆனால் உண்மை வேற இருக்கலாம். குற்றம் பிடிக்க மாட்டானே தவிர உண்மை என்னவா இருக்கலாம்?
வேற இதை விளங்கிக்கிறணும். அது ஒரு அடிப்படையாச்சா. அதுக்கடுத்து 8ஆம் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா 4:82 வசனம் 1, 41, 42 வசனம், இந்த 2 வசனத்தையும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை சிந்திக்க மாட்டார்களா, இதில் முரண்பாடு இல்லாமல் இருக்குது பாருங்க, அதுவே அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுக்கு காட்டலையா அல்லாஹ் கேட்குறான். இதில் தவறே வராது, முரண்பாடே வராதுன்ட்டு குர்ஆன் என்ன செய்கிறது, சொந்தம் கொண்டாடுகிறது. அப்போ குர்ஆன் முரண்பாடு வராது என்று சொன்னால் குர்ஆனுடைய விளக்கம் என்பது எப்படி அது முரண்பாடாக இருக்க முடியும், முரண்பட்டது எப்படி குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தாலும் கருத்து சரியாக குர்ஆனோட அது மோதுதுன்னா தள்ளிட வேண்டியதான். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுக்கு மோதலாம் செய்யாது, இவன் கவனிக்காமல் எடுத்தெல்லாம் முடிச்சு முரண்டு சொல்லிடக்கூடாது, நம்மளை ஆய்வு பண்ணணும். இது முரண்தானா, அதில் வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா, ரெண்டையும் இணங்கி போக முடியுமான்னு நம்மளால் இயன்ற அளவுக்கு பார்த்துட்டு தான் இது எந்த வகையிலையும் இது நிற்காது, பேசிக்கில் நிற்காதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், முடிவுக்கு வரணும். அவசரப்பட்ட இது மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு சொல்லிடக்கூடாது. நல்லா ஆய்வு பண்ணி இது குர்ஆனுக்கு முரண்படத்தான் செய்யுதாங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதியாகிவிட்டால் அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணணும். இதை விளங்கிக்கிறோம். அடுத்து இது இந்த அகமதில் வரக்கூடிய 15478வது ஹதீஸை நம்ம போட்டிருக்கிறோம், பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது, அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், முஸ்னத் அகமதில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன சொல்லப்படுகிறது தெளிவாக பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் பெயரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்கள் உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால், இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும் அச்செய்திக்கு பணியுமானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை கூறுவதில் நானே மிக தகுதி வாய்ந்தவன். என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்குமானால், இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமையானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களில் நானே அதை விட்டு மிக தூரமானவன். வாழ்க்கையில் சாத்தியமற்ற ஒன்றை நான் சொன்னதாக யார் சொன்னாலும் உங்கள் உள்ள ஏற்றுக்கிற அந்த அஜ்வா விஷயம் சொல்கிறோம்ல, அஜ்வா பேரிச்சம்பழம்னு இருக்குது, இதை சாப்பிட்டா என்ன வராது, விஷம் ஒன்றும் செய்யாது. மதீனாவுடைய அஜ்வா பழத்தை தினசரி 7 சாப்பிட்டு வந்தால் விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறோம். இதை நம்புறாந்தா கன்ஃபார்மாக நம்பணும்ல, நம்பினா என்ன சரி கொண்டாட விஷத்தை நான் தின்ட்டு குடிச்சு காட்டுறேன்னு சொல்லணும். உள்ளம் ஒத்துக்கிற மாட்டேங்குது, வாய் மட்டும் என்ன செய்கிறது, சரிதான் சொல்லுகிறது. இந்த மாதிரி இருந்தாலே அது நான் சொன்னது இல்லை, இது மாதிரி சொல்கிறதுக்கு நான் வரவில்லை. இந்த மாதிரி என் பேரில் முன்ன பின்ன சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எச்சரித்தாங்கல்ல, யார் என் மீது இட்டுக்கட்டி சொல்கிறானோ, பொய் சொல்லுகிறானோ, அவன் நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், கொல்லியத்த பாபா மக்காதுகம் என்னார், நரகத்தில் ரிசர்வ் பண்ணட்டும்னு ஏன் சொன்னாங்க, சொல்லுவாங்கங்கிறதுனால தான். என் பெயரில் கேட்ட செய்தியெல்லாம் பரப்புறவன் பொய்யங்கிறதுக்கு அர்த்தம். நான் சொன்னாண்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ பொய்களையெல்லாம் ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லுவாங்கன்றது ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இதை சொல்லியிருக்க முடியும். என் பெயரில் நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுவீங்க, இதில் 2 விதமாக அந்த செய்தி இருக்கலான்னு விளங்குதில்ல. ரசூலுல்லாஹ் பேரில் வரக்கூடிய செய்திகள் ஏற்றுக்கிறவே முடியாது. நமக்கு என்ன முட்டுக்கட்டை போட்டு பார்த்தாலும் இது எப்படி இது 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 என்னென்னு தான் பதில் சொல்கிறது, ஒரு காபீர் கேட்டால் கூட இது பதில் சொல்ல முடியாத. அப்போ அந்த மாதிரி இந்த செய்தி இருக்குதுன்னு உங்கள் மனசு ஓடுது. அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி உங்களால் எதிர்கொள்ள முடியலை. இஸ்லாத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ள முடியும்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எதிர்கொள்ள முடியலை என்ற அளவுக்கு அந்த செய்தி இருக்குமையானால் அது நான் சொன்னது அல்ல. ரசூலுல்லாஹ் கொடுத்த அளவுகள் இதுதான். ஹதீஸு சரியானதா இல்லையாங்கிறதுக்கு அவங்க கொடுத்த அளவுகள் என்ன, நான் சொன்னது இருந்தால் அது உங்களை உள்ள சிலிர்த்திரும், என்ன செய்தி என்ன அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும், இறை அச்சம் ஏற்படும். ஏண்டா இதை சொல்கிறோம், பயானில் கூட சொல்கிற தவிர்த்துட்டு ஓடுவாங்க அந்த அஜ்வாவையெல்லாம். எவனா கேட்டுட்டான்னு சொன்னால் அடுத்த அது பார்ப்பான் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க, பதில் சொல்ல முடியாது, ஓடுறாங்கல்ல. இப்போ அந்த செய்தியை கேட்டால் அமுல்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க, விளக்கம் கேட்டால் என்ன செய்கிறாங்க, மழுப்புறாங்க. அந்த மாதிரி போனார்களே ஆனால் அதுவே அந்த செய்தி பொய் என்பதற்கு ஆதாரம். இது அகமதுடைய ஹதீஸை என்ன செய்யணும், யாபத்தில் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறது, அந்த இதை முதல்ல அது சொல்லிட்டேன். ஆயிஷா நாய்கிட்ட கேட்குற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, கான குலுக்குல் குர்ஆன், குர்ஆன் தான் வாழ்க்கை, குர்ஆனாகத்தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா, ஆயிஷா நாய். அப்போ என்ன விளங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையை குர்ஆனாகத்தான் அமைத்து வைத்திருந்தார்கள்.
அப்போ அந்த செய்தியை பார்த்தா குரானை அமைக்கலன்னு காட்டுது. அவங்களுடைய வாழ்க்கையே குரானாக இருந்திருக்கிறது. குரானுக்கு முரணாக ஒரு செய்தியை சொன்னால் வாழ்க்கை இல்லை. அப்புறம் அந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு என்ன இருக்கிறது, இது மாற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து குரானுக்கு முரண்படுமையானால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு குரானிலிருந்து சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து சொல்லக்கூடிய ஆதாரம். 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம், 4 வசனங்களை போட்டிருக்கிறோம். இதுக்கு எத்தனை வசனம் போட்டிருக்கோம்? மொத்தம் 4 குரான் ஆயத்து போட்டிருக்கிறோம், 3 ஹதீஸு கொடுத்துருக்குறோம். இந்த 4 வசனங்களும் சொல்லுகிறது குரானுக்கு முரணாக ரசூல்லா பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த 3 ஹதீஸுகளும் சொல்லுகிறது ரசூல்லாவுக்கு அந்த குரானுக்கு மாற்றமாக சொன்னால் அது ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறது இந்த 3 ஹதீஸுகள்லேருந்து வழங்குகிறது. அப்போ இந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு இருக்கிற ஆதாரங்களை விட இது நல்ல உறுதியான ஆதாரமாக இருக்குது. இதுதான் அடிப்படை ஃபஸ்ட்டு விஷயத்தை விளங்கிக்கணும். ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். முரணாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லிடுவோம், விளக்கமாக இருக்கும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல்லாவும் இதை சொல்லிட்டாங்க. சனது அடிப்படையில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம். இந்த 3 ஹதீஸுகளும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ரசூல்லா வந்து குரானுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டாங்க என்று வந்துவிட்டது. இது ஒரு மேட்ராஜா. அடுத்து வந்து இது குரான் ஹதீஸில் சொல்லிவிட்டோம். இப்போ என்ன கேட்பாங்கன்னா இது மாதிரி யார் நீங்கள் தான் முதல் சொல்கிறேம்பாங்க. இதை சொன்னோன்னு என்ன வரேன், சரி நானே முதல் சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். முதல்ல யாருமே சொல்லலை, முதல்ல இப்போ தான் சொல்கிறோம். அது கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடாதா? இல்லை முதல்ல சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இருந்தவங்களுக்கு இல்லாத அறிவு பிற்காலத்தில் வரும்ன்ற சொல்ல சொன்னாங்களா இல்லையா? கடைசி ஆட்சியில் என்ன சொன்னாங்க, என்னுடைய செய்தியை வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்கள், ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமின், என்னிடத்தில் கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொல்வீர்களோ அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட அந்த ஹதீஸுகளை பின்னாடி வர்றவங்க என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. உண்மையில் அப்படி தான் இருக்கிறது. நம்ம காலத்தில் புரிந்து கொண்ட அளவுக்கு போன நூற்றாண்டில் புரிந்திருக்க மாட்டார்கள். நம்ம காலத்தில் புரிந்திருக்கிற அளவுக்கு அதுக்கு முந்தின நூற்றாண்டில் புரிந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த காலம் செல்ல செல்ல ரொம்ப ஈஸியாக என்ன செய்கிறது, நமக்கு விளக்கங்கள் கிடைத்து விடுகிறது. இப்போ உதாரணத்து சொல்வதாக இருந்தால் இந்த விதி தகுதின்னு ஒன்று நம்புகிறோம். 2 காலத்துடைய விளக்கத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் சொல்கிறேன். அந்த சகாபாக்களாக இருக்கட்டும், தாபியன்களாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த 14 நூற்றாண்டு மக்களை எடுத்துக்கிறங்க. அப்போ இந்த விதி தக்தீர்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த தக்தீருங்கிறது குழப்பமா இல்லையா? விதின்னு ஒன்று நம்புகிறோம்லங்க, அது குழப்பம் இல்லையா? குழப்பம்தான். விதி பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. நீங்கன்னா அப்போ ஒருத்தனை எதுக்கு நரகத்தில் போடுறீங்க? இப்போ நான் கெட்டவனாக இருந்தால் நானா காரணம்? அப்படி எல்லாம் எழுதிட்டான். நான் நல்லவனாக நினச்சாலும் எனக்கு முடியாது. அதானே விதி. விதினா என்ன அர்த்தம்னா, நான் என்ன தான் முயன்றாலும் என்னை நரகவாசி நல்லா எழுதிட்டான்னு சொன்னால் ஒன்றும் முடியாது, யாராலே முடியாது. அப்போ என்னை இப்படி தண்டிக்கிறது, என்னை கூட நரகத்தில் போட நான் எங்கே செஞ்சேன், நீங்கள இப்படி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிற அப்படின்ட்டு ஒரு லாஜிக் வருதா இல்லையா? அதையும் சொல்லிட்டு இதையும் தான் நல்லா சொல்கிறான். எதை சொல்கிறான்? நான் தான் எழுதுனேன்னு சொல்கிறான், நீ தான் செஞ்சேன்னு சொல்கிறான். உனக்கு முன்னா இல்லையா? அப்படி தானே ஒரு விதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தானே இருக்குது. இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? நன்மை ஏவி தீமையை தடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். ஏன் போட்டு தடுக்கணும்? வருவான் வராதான் வரமாட்டான். எவன்லாம் வருவான்னு எழுதியிருக்கிறோம் அவன்லாம் வந்துடுவான். எவன்லாம் வரமாட்டான்னு எழுதியிருக்கிறோ அவன்லாம் வரமாட்டான். பின்னாடி நம்ம வேஸ்ட்டாக போய் கத்தனே அப்படின்னு பார்த்தோம்னா தேவையா? அதையும் சொல்கிறான் இதையும் சொல்கிறான்ல. நான் நேர்வழி யாருக்கு காட்டணும்னு அவன் தான் நேர்வழிக்கு வருவான். அது விதி. வணங்குதா? நீ தான் என்ன செய்யணும், நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். இது ஒரு கட்டளை. இந்த விதியும் கட்டளையும் மோதுதா இல்லையா? இப்படி நிறைய எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சம்பாதிக்க கூட தொழிலே பண்ணக்கூடாது. ஏன்? எல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு தந்தானோ தந்துட்டு போகிறான். எப்படி கடையில் போய் கஷ்டப்படணுன்றது? வரணும்னா வந்துடும், வராட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி தானே இருக்கணும். அல்ல என்ன சொன்னால் சம்பாதிக்க போங்கன்னு சொல்கிறான், நான் விதிச்சே தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ இது பார்த்தா என்னவா இருக்குது? விதி இருக்குங்கிற மாதிரியும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன, அந்த காலத்துலேருந்து 14 நூற்றாண்டு என்ன சொன்னாங்க? 14 நூற்றாண்டா அது அப்படி முரணாக தான் இருக்கிற மாதிரி நம்பி தான் அவனு நம்பிக்கைன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி உள்ள காலத்தில் விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? மனிதன் செய்கிற செயல்களுக்கெல்லாம் காரணம் அவன் இல்லை, அவன்கிட்ட உள்ள ஜீன்கள் மரபணு அமைப்பு தான். அவனே நினச்சாலும் அப்படி தான் இருப்பான். அவனால் மீற முடியாத ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்பதை மூளையை ஆய்வு செஞ்சு, அதே மாதிரி மரபு அணுக்களை ஆய்வு செஞ்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கும்போது என்ன செய்கிறான்? இந்த மாதிரி செய்கிறவனுக்கெல்லாம் பார்க்குறான்.
அந்த மாதிரி செஞ்சவனுக்குலாம் ஒரு செக்ஷனில் அப்படி இருக்கிறது. திருட்டு பயிலாக இருக்கான்னு வைங்களேன், எல்லா திருட்டு பயிலுக்கும் அந்த மூளை அமைப்பு ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதை போய் என் மனசு எப்படி மாற்றுறது? எல்லா கொலகாரனுக்கு பார்த்தா கொலகாரனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் மூளையில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் இல்லாத எவனும் கொலை செஞ்சது கிடையாது. இந்த மூளையில் அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கொலை செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறான். அப்போ இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு மனுஷன் நம்ம என்ன தான் செஞ்சாலும் ப்ரோக்ராமில் தான் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிடுறான் மனுஷன். சொல்லிவிட்டு அப்படி ப்ரோக்ராமில் ஓடுனா அப்போ ஏன்டா சட்டங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? அப்போ உங்கள் வீட்டில் திருட்டிட்டான், ப்ரோக்ராம் படி திருட்டிட்டான்னு விட்டுருவியா? உங்கள் அப்பனை கொலை பண்ணிவிட்டான், உனக்கு தெரியுது அவன் செய்யலைன்னு தெரியுது. இப்போ கன்ஃபார்ம் நமக்கு என்ன தெரியுது, அவன் செய்யலைன்னு தெரியுது. ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கிறான், அவன் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ கொலை செஞ்சாங்க இருக்க வேண்டிய அவனை போய் நம்ம தண்டிக்க சொல்லலாமா? எங்கள் அப்பனை கொலை செஞ்சா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவன் அப்பனை அந்த கண்டுபிடிச்சானே அவன் அப்பனை கொலை செஞ்சு அவன் என்ன செய்வான்? அங்கே அந்த போலீஸ் தானே போகிறான், கொண்டு தானே போகிறான். எங்கள் அப்பனை கொலை செஞ்சவனை தண்டிக்கணும். ஏன்னா நீ தானே ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச, அவனே செய்யலை, அப்படி தானே அமைக்கப்பட்டிருக்கு, அவனே ஏன்டா தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை அவனை தான் தண்டிக்கணும். அப்போ என்ன விளங்குது? முரண்பாடு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்க. விதி விஷயமாக கேள்வி கேட்டாங்களே, அறிவியல் தான் கேள்வி கேட்டது. அந்த அறிவியல் அப்படி தான் என்ன சொல்கிறான், அது முரண் தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி தான் நம்ம செய்வோம், அவன் விதிப்படி தான் செய்கிறான், ஆனால் தண்டிக்க தான் செய்வோங்கிறான். அப்போ என்ன விளங்குது? இது நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு விளங்குறது. அதாவது அல்லாஹ் சொல்லும்போது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சு நம்ம எல்லாருமே அந்த முரண்பாடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் செஞ்சால் கேள்வி கேட்டோம்ல, இப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லு. நீங்கள் அப்படி தானடா சொல்கிறீங்க, விஞ்ஞானம்னு கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறீங்க, இப்படின்னு சொல்கிறீங்க. திருடனுக்கு அப்படி தான் ப்ரோக்ராமு, அவனா திருடலை, அவன் நினச்சா கூட அதில் விடுபட இயலாது, அப்படி ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறீங்க, அவன் தான் செய்கிறாங்கிறீங்க. உங்கள் வீட்டில் திருடிட்டா கம்ப்ளைண்ட்னு கொடுக்குறீங்க. உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் சட்டம் வச்சுருக்கிறான். இந்த நவீனத்தை இந்த கண்டுபிடிச்சிருக்கிற மேற்கத்திய நாடுகளில் சட்டத்தெல்லாம் எடுத்துக்கணுமா இல்லையா? இனிமேல் நம்ம நாட்டுக்கு சட்டமெல்லாம் தேவையில்லை, எல்லாம் விதிப்படி நடக்கிறது. விதி பெருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. விஞ்ஞான விதி என்ன செஞ்சிட்டாங்க, விதிப்படி நடக்கிறது. எதுக்குள்ள மட்டும் விதி வரலன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட்டில் மட்டும்தான் வரல. இவங்க இந்த காலத்து விஞ்ஞான கண்டுபிடிப்பில் எது விபத்துகளில் போயிடுறான் பாருங்கள், அதுக்கு ப்ரோக்ராம் என்ன செய்யலை இல்லை, அது கண்டுபிடிக்கலை, பண்ணாமல் இருக்கிறாங்க. மற்றபடி உள்ள ஒரு 99% மேட்ரு இப்படி தான் இருக்குங்கிறான் விதிப்படி. விதிப்படி இருந்தால் அவன் எப்படி நடக்கணும், அதை நம்பணுமா இல்லையா? அவன் நம்பி நம்பாமல் தான் இருக்கான். விதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான், உலகத்தில் விதி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டு மீறவும் செய்கிறான். அதான் உண்மை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது, தான் பார்ப்போம். இவன் தானே கொலை செஞ்சான், கண்ணால் நான் பார்த்தேன்ல அப்படின்றதான் முடிவு எடுக்கிறேங்கிறான். அப்போ மனிதனுடைய இந்த முரண்பாட்டை அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தில் முரண்பாடு இருப்பது பஞ்சாயத்து கிடையாது. முரண்பாடு இருக்குது, ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, நாலேஜ் பத்தில் குறைந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி அவனை அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். ஏன்டா முரண்படுறேன்னு கேட்டால், இல்லை அது முரணாக தான் இருக்குது, ஆனால் அது எதுவுமே சாத்தியப்படாது, அப்படிலாம் சட்டம் தண்டிக்கலைன்னா அதிகமாயிரும்னு ஒரு அதிகமாயிரும்னு ஏன் சொல்கிற, ப்ரோக்ராம் இருந்தால் தானே ஆகும், அதிகமாயிரும்னு இப்படி சொல்கிறான். அப்போ முரண்பாடு இதில் பேச போனாலேயே விஞ்ஞானத்தை வச்சு பேசினாலும் முரண்பாடாக தான் இருக்குது. இல்லை அதுவும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சாலும் அதில் நமக்கே புரியாத ஒரு விஷயம் இருக்குது என்பதை இப்போ நம்ம நம்புகிற அளவுக்கு அந்த காலத்தில் நம்பியிருக்க மாட்டாங்க. குழப்பத்தோடவே அவங்க போயிருப்பாங்க. நம்ம என்னென்னு போயிடுறோம், இப்போ இது இப்படி தானே இருக்குது, முரண்பாடாக தான் இருக்குது, நீனே கண்டுபிடிச்சி விட்ட, கண்ணுக்கு முன்னாடி படம் போட்டு காட்டுற, ஆயிரக்கணக்கான மூளைகளை படம் போட்டு மூளை அமைப்பை பாருங்கள். போன வாரம் ஹிண்டு பத்திரிகையில் முக்கியமாக ஒரு பேஜுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, இதை பற்றிய மூளை படங்கள்லாம் போட்டு இந்த தப்பு செய்கிறதுக்கு தான் காரணம், மூளை தான் காரணம், கணபதினு ஒருத்தர் தமிழ்நாட்டால் தான் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் ஹிண்டு பத்திரிகையில். அப்போ அந்த மாதிரி அவன் ஆய்வு பண்ணி அதை போடுறதுல என்ன விளங்குது, ஒரு ப்ரோக்ராமில் தான் எல்லாம் நடக்குதுன்னு விளங்குது. அது நடந்தாலும் நாங்கள் இப்படி தான் நடப்போம், நாங்கள் எது பார்க்க மாட்டோம், ப்ரோக்ராம் பார்க்க மாட்டோம், வெளிப்படையாக செஞ்சதை தான் பார்ப்போம்னு சொல்லி இவன் மனசு ஏற்றுக்கிறது. உன் மனசு ஏற்றுக்குன்னா அப்போ அல்லாட்ட நீ கேள்வி கேட்குற, உனி படைக்காத உனக்கே இந்த மாதிரி ஏற்றுக்கிற முடியும்னா படைச்சவன் செய்கிற இப்படி நம்ம கேள்வி கேட்குறது என்று நினைக்கும் பொழுது அந்த விதியில் அவர்களுக்கு இருந்த குழப்பம் 100% இருந்தால் நமக்கு 90 குறைஞ்சி போச்சு. நமக்கு என்ன இருக்குது, 90% புரிஞ்சு கொள்ள முடியல என்கிற அளவுக்கு தெளிவாக வந்துடுறோம். அப்போ பிற்காலத்தில் உள்ளவங்க நிறைய விஷயம் மாதிரி இருக்கிறது. இப்போ இத்தனை முன்னறிவிப்புகள் எல்லாம் சொல்கிறான் குரானில், அதெல்லாம் இப்போ தானே கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் போது நம்ம விளங்குற மாதிரி அந்த காலத்தில் விளங்கியிருப்பாங்களா? இப்போ கண்டுபிடிச்சோன்னே நம்ம விளங்குறோம் சில விஷயங்களை. இந்த விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன விளங்கியிருப்பாங்க, சூரிய விண்வெளிக்கு நீங்கள் போங்கள், அல்லாவுடைய ஆற்றல் இருந்தால் நீங்கள் போகலாம்னா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்றும் புரியல போல இருக்குன்றுவாங்க. இப்போ நம்ம சந்திர மண்டலத்துக்கு மனுஷன் போயிட்டு வர்றதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்,
அதனுடைய கரெக்டான அர்த்தத்தை விளங்கிறோமா இல்லையா, அவங்களோட நமக்கு நல்லா விளங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. அதனால் நம்ம அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒருவரும் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். குர்ஆனுக்கு மாற்றம்னு இருக்குது, மாற்றமா இல்லைன்னு தான் பார்க்கணும். நம்ம என்னத்தை பார்க்கணும், 14 நூற்றாண்டாக ஒருத்தரும் சொல்லலை வச்சுக்கிடுவோம். சொல்லலைன்னு கூட சொல்ல இயலாது, சொன்னதாக தகவல் கிடைக்கலன்னு தான் எடுத்துக்கணும். சொல்லலைன்னு இப்படி சொல்கிறது, சொல்லியிருப்பாங்க எழுதியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, புஸ்தகம் எழுதியிருக்க மாட்டார் அவர். அப்போ அந்த மாதிரியும் இருக்கலாம், சொல்லலைன்னு யாரையும் சொல்லிட முடியாது. 14 நூற்றாண்டாக சொன்னதாக தகவல் இல்லை, யாரும் இந்த கருத்தை சொன்னதாக தகவல் இல்லைன்னு வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் தகவல் இருக்குது, தகவல் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அதனால ஒரு கருத்து தவறாயிருமா? இதுதானே மக்கா காபீர் கேட்டான், இது வரைக்கும் யாரும் சொல்லலையேன்னு. இஸ்லாத்தை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்லும் போது என்ன செஞ்சான், மாசமேனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிறா. முந்திலாம் இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, முந்தின தலைமுறைலாம் இப்படி புதுசாக இருக்க, நீ புது கொள்கை எங்களுக்கு சொல்கிறீன்னு தான் அவன் கேட்டான். அதை நம்ம அதுக்கு வெயிட் கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, நம்மளும் கொடுக்கக்கூடாது. அதனால் ஒருவரும் சொல்லாத இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், குர்ஆனுக்கு கண்ணு முன்னாடி குர்ஆனுக்கு மாற்றமில்லைன்னு சொல்லு. இதுக்கு ஆன்சர் எப்படி தான் நீ சொல்லணும், நான் குர்ஆனுக்கு மாற்றம்னு காட்டேன்ல, உன்னுடைய பதில் என்னவா இருக்கணும்னு கேட்டால் மாற்றமில்லைன்னு சொல்லு. என்ன மாற்றமா இல்லையான்னு கேட்டால் யாராவது சொல்லியிருக்காங்களே ஏன் கேட்குற, இந்த ரெண்டையும் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு இது முரண் நான் சொல்கிறேன், முரண் இருந்தால் நீ ஏற்றுக்கிற கூடாது, முரண் இல்லைண்டா நான் மறுக்கக்கூடாது. நீ சொல்லு எனக்கு முரண் இல்லைன்னு சொல்லு, இதுக்கு இது முரண்படவே இல்லைன்னு சொல்லு, மேட்ரு ஓவர். நாங்கள் ஏன் அதை மறுக்க போகிறோம், முரணாக இருக்கிற காரணத்துக்கு தானே நாங்கள் மறுக்கிறோம். அப்போ உன்னுடைய அந்த மறுக்கக்கூடிய உன்னுடைய கடமை என்ன, நிரூபிக்கணும். நீ நிரூபிக்கணும், நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நாங்கள் என்ன செய்யணும், வாபஸ் அந்த கொள்கையை வாபஸ் வாங்க மாட்டோம். இது முரண் இல்லைன்னு ஏற்றுக்குறோம். முரணாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோங்கிற கொள்கை அப்படி நிற்கும். இது முரண் இல்லைன்னு நீ சொன்னாயானால், அது கரெக்டாக இருக்குமே, ஆனால் வாபஸு நான் கவனிக்கலை, நீ சொல்கிற வச்சு பார்த்தா முரண் இல்லாமல் தான் தெரியுது, ரெண்டையும் நம்பலாம். இதை நம்பினால் அதை மறுக்கிற மாதிரி வராது, அதை நம்பினா இதை மறுக்கிற மாதிரி சொல்கிறியா, ஓகே. நம்ம வலுக்கட்டாயமாக தள்ளப்படுற நம்ம ரெடியாக இல்லையே. அப்போ இதை சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, யாரும் சொன்னாங்களா, ஒருத்தரும் சொல்லாதே ஒரு சொல்கிறாருங்கிறாங்க. அது தப்பு. ஆனால் சொல்லி இருக்கிறார்கள். இது தேவை, இது நமக்கு ஆதாரத்துக்கு தேவையே இல்லை. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை நினைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆதாரம் கொடுத்துருக்கோம். என்ன ஆதாரம்லாம் கொடுத்துருக்குறோம், ஒரு பெண்ணு ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஜீவனாம்சம் விஷயமாக கேட்குறாங்க. உங்கள் கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஜீவனாம்சம் கொடுக்கணுன்ற ஹதீஸை ஒரு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு செய்தி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸு உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்புமுடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயலை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை வெளியேற்றாதீர்கள் என்று கூறியுள்ளான் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஃபாத்திமா பின்த் கைஸுங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், 3 தலாக்கு விடப்பட்டு விட்டால் அவங்களுக்கு எதுவும் கணவர் கொடுக்க வேண்டியது இல்லை. எனக்கு அப்படி நடந்தது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யலை, 3 தலாக்கு என் கணவர் விட்டுட்டாரு, 3 தலாக்குக்கு பிறகு மனைவிங்கிற அந்தஸ்து போயிடுதுல, அப்போ எந்த ஒரு தொகையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவங்களுக்கு தங்கும் வசதியெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது இல்லை என்று யார் சொல்கிறா, ஃபாத்திமாங்கிறவங்க சொல்கிறாங்க. இது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை காட்டி சொல்கிறாங்க, யார்கிட்ட கேள்விப்பட்டது சொல்லலை. எனக்கு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நினைச்சு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு என்று சொல்கிறாங்க. அப்போ இது உமர் ரலியல்லாஹு பொண்ணு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான், தலாக் விடப்பட்டவங்களுக்கு அழகிய முறையில் மத்திவு ஹுன்ன பில் மாரூஃப், அழகிய முறையில் அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு நான் அதை எப்படி விடுவேன், ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாது நான் எப்படி சொல்லுவேன். ஜீவனாம்சம் நீங்கள் சொல்கிற ஜீவனாம்சம் இல்லை, ஒன்ஸு ஒரு தடவையில் மொத்தமாக கொடு, அந்த ஜீவனாம்சம் உண்டு. தலாக் விடப்பட்ட பெண்களுக்காக வேண்டி இந்த மாதம் மாதம் கோர்ட்டில் கொடுக்குறான்ல, அந்த இது நம்ம சொல்லலை, அது இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் ஒரு செட்டில்மெண்ட்டாக என்ன செய்யணும், வாழ்க்கை நிறைய இழந்திருக்காங்க இல்லையா, வசதியை கவனித்து நீ 5 லட்ச ரூபா கொடு, 1 லட்ச ரூபா கொடு, 50,000 ரூபா கொடு, ஆளை பார்த்து அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை இஸ்லாமிய அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். அப்போ உமரில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாவுக்கு மாத்தமாக ரசூல் அப்படி சொல்லுவாங்க. இதே தான் இந்த மேட்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் அவர் சந்தேகப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் அழகான முறையில் கொடுங்கள்னு சொல்லி இருக்கும்போது
அழகான முறையில் கொடுக்காதீங்கன்னு ரசூல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா யாபத்தில் சொல்லுதா, மறந்துட்டு சொல்லுதா, உன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான்னு எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கவுல் இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமாக இந்த அம்மா சொன்னால் நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. அம்மா பலவீனம் கிடையாது, சஹாபி பெண்ணு. அம்மா பலவீனமான அறிவிப்பாளரா? சஹாபாக்கள் அத்தனை பேரும் பலமான அறிவிப்பாளர் தானே. அப்போ இதுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான் இப்போ தேவைப்படுது. இப்போ நமக்கு தான் இப்போ நிறைய அறிவிப்பாளர் தேவைப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு எத்தனை அறிவிப்பாளர் தான்? ஒரு ஹதீஸுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, எனக்கு இப்படி சொன்னாங்கங்கிறாங்கல்ல, சொல்லியிருக்க மாட்டாங்க. வேறு ஏதோ பர்சனல் ஏதோ விஷயமா இருக்கு, நீ உன்னோட ஒன்று புரிஞ்சிருப்பேன். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கும்போது மத்தியூஹுன்ன பில் மாரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது கட்டாய கடமை. பெண்கள் அப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. டைவர்ஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை செலவினம் வந்து கொடுக்க வேண்டும். இப்படி குரானில் இருக்கும் பொழுது உனக்கு தர வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறிய, அது என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. எப்படி பதில் சொல்கிறாங்க அவங்க? அதாவது ஒரு பெண்ணின் சொல்லுக்காக 10ஆம் பக்கத்தில் கடைசி வரியிலேருந்து பாருங்கள். 10ஆம் பக்கத்தில் கடைசி வரியில் உமர் ரலியல்லாஹு சொன்னது வருது. எப்படி வருது? ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸு உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயல்களை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று சொல்கிறான். அப்போ புருஷன் வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடாது பொண்டாட்டிய. எப்போ தான் வெளியேற்றலாம்? பகிரங்கமான விபச்சாரம், மனக்கண்ண விபச்சாரம் செய்தாலே தவிர வேறு எந்த தப்புக்கும் வெளியேற்றாதீங்க என்று சொல்லி டைவர்ஸ் பண்ணப்பட்ட பெண்களுக்கு உறைவிடம் கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இதுக்கு மாத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவேன்? எப்படி நீ வந்து சொல்ல நான் ஏற்றுக்குருவேன்? அப்போ ஒரு அறிவிப்பாளர், அப்போ இதான் குரான் வச்சுக்கு முரண்படுது. இந்த இடத்துல என்ன முரண்படுது? குரானுக்கு மாத்தமாக ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளர் நேரடியாக சம்மந்தப்பட்ட அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. உமரை எப்படி பார்க்குறாங்க? இவர் நம்பகமானவர்ன்றா இதை ஏற்ற அதை மறுக்கிற மாதிரி போயிடும், அதை ஏற்ற இதை மறுக்கிற மாதிரி. அவர் பார்வை எப்படி போகுது? ரசூலுல்லாஹ் அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் என்ன செய்கிறாரு? இது எப்படி அல்லாஹ்வுடைய இந்த பொம்பளை தானே சொல்லுது, அப்போ சஹாபாக்களும் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கிற அர்த்தத்தில் அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த ஆளுக்கு தான் அறிவிப்பில் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முதல் அறிவிப்பாளர் என்ன இருக்கலாம், அந்த மிஸ்டேக் குரானுக்கு மாற்றமாக இருக்கும்போது முதல் அறிவிப்பாளரை மிஸ்டேக்காக புரிஞ்சிருக்கலாம். பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பொய்யா சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு சொந்த காரணத்தினாலேயோ இப்படி கூட நடந்திருக்கலாம், அவனுக்கு தர வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கலாம். பெரிய வசதி உள்ள பெண்ணாக இருந்திருக்கும், இவர் ஒன்றுமில்லாத ஆளாக இருந்திருப்பார். அது என்ன எத்தனையோ சிறப்பு காரணம் இருக்கும். அப்படி ஏதோ நடந்திருக்கு. ஜென்ரலாக இதை சட்டமாக்க முடியாது. அந்த பொம்பளை யாபம் வச்சுக்கிட்டு சொல்லுதா, வேறு என்ன சொல்லுதோ தெரியலை. அவங்கள வந்து நாங்கள் சந்தேகம்லாம் படலை. ஆனால் குரானுக்கு மாற்றோம், இது ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த பொம்பளை சொல்கிறத ஏற்றுக்கிற மாட்டோம். காரணம் என்னென்னு கேட்டால் குரானுக்கு எதிராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்போ சொல்லும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது தானப்பா எங்களை திட்டுறீங்க, இப்போ உமரை முதல் திட்டுங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு தான் அவர் என்ன சொன்னார்? ஒரு பெண்ணுடைய சொல்லை கேட்டு, பெண்ணுன்னு சொந்த சொல்லையாக சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூலை சம்மந்தப்படி தான் சொல்லுது. அந்த பெண்ணு வந்து ரசூல் வாழ்க்கையோட சம்மந்தப்படி தானே இப்போ அதை சொல்லியிருக்குது. பாத்திமா சொன்னாங்க. அப்போ அதை சொல்லும்போது ஓன் சொல்ல கேட்டு அல்லாஹ்வுடைய சொல்ல விட மாட்டோம் என்றால் இதில் என்ன மாதிரி கருத்து கிடைக்கிறது? இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது கிடைக்கிறது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? குரானுக்கு அது நம்பகமாகவே இருந்தாலும், அறிவிப்பாளர் நம்பகமாக இருந்தாலும் அதை வந்து குரானுக்கு மாற்றம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லுகிறாரு. அவர் சொல்வதை யாரும் எதிர்த்து, அதை எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் மறுக்கலான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கல. அப்போ அனைவருடைய கருத்தும் அதுவாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குது? அவர் சொன்ன உடனே அதான் தீர்ப்பு வழங்குறாரு, அதான் சட்டம். அப்போ வந்து அப்போ யாராவது செஞ்சிருக்க அவசியமே இல்லை. சஹாபாக்கள் மாற்றமாகவும் செஞ்சுருக்கிறாங்க, குரானுக்கு மாற்றமாகவும் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு நான் ஆதாரத்தை காட்டல, யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு தான் இது ஆதாரம் இல்லை. நல்ல விளங்கிறேன். இதை நம்ம எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, இதனால் தான் இந்த கருத்தை எடுத்தோன்னு வரக்கூடாது. உமர் இதை எடுக்காட்டாலும் இதுதான் சட்டம். நீ எதுக்கு இந்த பதில் நாங்கள் சொல்கிறோம் என்றால் யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு தான் பதில். விளங்குதா? உமர் ரலியல்லாஹு வந்து இப்போ ஹதீஸுக்கு மாற்றமாகலாம் சில சட்டங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதை சொல்லி நம்ம விமர்சிக்கவும் செய்வோம். முத்தலாக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லுவோம், முத்தலாக்கு உண்டுன்னு சொல்லுவார். அவர் ஒரே நேரத்தில் 3 தலாக்கு என்பது 3 தலாக்கு தான் என்று சட்டமாக்குவார். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறது மாற்றம் தான். அப்போ நம்ம விமர்சிக்கவும் செய்வோம். அதனால் உமர் சொன்னது இப்போ ஆதாரம் கிடையாது. இப்போ இதில் எதுக்கு நம்ம இதை சொல்லி காட்டுறோம்? உமர் சொன்னது ஆதாரம் கிடையாது. யாராவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்களே எதிர்கேள்வி, அதுக்கு தான் பதில். யாராவது சொன்னாங்களோ சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை சொல்கிற அதே விமர்சனத்தை யாருக்கும் சொல்லு,
இதே தானே சொல்கிறாரு, அல்லாவுடைய சொல்ல வந்து யாருடைய சொல்லுக்கு நான் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுலேருந்து என்ன விளக்குது நம்ம சொல்கிறது அப்படி அந்த உணர்வு பிரதிபலிக்கிறார். அடுத்து வந்து இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இடத்துல இது 12ஆம் பக்கத்தில் உள்ள செய்தி, ஒரு மையத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கெல்லாம் மையத்தை வீட்டில் அழுது தானே செய்வாங்க. ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அதாவது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சஹாபி அருவி உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தெல்லாம் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து அழுதாரையானால் மையத்து வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஆள் மையத்துக்கு முன்னாடி அழுதா வேதனை எதுக்கு, மையத்துக்கு என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி ஆயிஷா நாயகிட்ட வந்து தெரிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் சொல்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம அழுதோமையானால் ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அழுகுறது நம்ம, வேதனை எதுக்கு, ஜனாசாவுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. இதை வந்து கவனிக்காமல் நம்பிட்டு போனால் அது தவறு இல்லை, கவனத்துக்கு கொண்டு வராமல். இப்போ கவனத்துக்கு இப்போ ஆயிஷா நாய்கிட்ட கொண்டு வரப்பட்டவுடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படிங்க, அது இவன் அழுது அதையே தண்டிக்கணும், அதுக்கு என்ன தெரியும், உசுரோட உள்ளவனை தண்டிச்சாலும் அர்த்தம் இருக்குது. ஏன்டா நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்கலாம். ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறது, அவர் மௌனமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யலாம், அவரையும் தண்டிக்கலாம் இவரையும் தண்டிக்கலாம். ஏன், நீ உனக்கு உசுறு இருந்துச்சுல, நீ ஏன் பார்த்துக்கிட்டு தடுக்காமல் இருந்தேன்டாது கேட்கலாம். அவர் போனோம், அவன் அழுகுறது அது தெரியாது, அவருக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. இப்போ வந்து அல்லாஹ் குர்ஆனில் ஆயிஷா என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டான்னு சொன்னால், இவன் அழுகுன பாவத்துக்கு அதையே மட்டும் தண்டிக்கணும். அழுகுறது இவனை போய் தண்டிங்க, அது வந்து அவனை அதையே போய் தண்டிக்கணும். எப்படிப்பா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. யார், ஆயிஷா நாயகி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உமரை பொய்யாக்கலை. உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, உமர் இப்படி சொன்னார்ன்னு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்க, உமர் கெட்டவர் கிடையாது, உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாவின் மீது ஆணையாக ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று அல்லாவின் தூதர் கூறவில்லை. கூறினார்னு அவர் சொல்கிறாரு. யார், உமர் சொல்கிறார் கூறினார்ன்னு. ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, கூறவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கலை, நம்ம மறுக்கிற மாதிரி மறுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா, சொன்னதை மறுத்தா தானே அதிசயம் மறுக்கிறதாகும். ஆயிஷா இப்படி சொல்கிறாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே இல்லை. வேற என்ன சொன்னாங்க, மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனையை அதிகப்படுத்துகிறான் என்றே அல்லாஹ்வின் தூதரவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, அதுவும் சரியில்லை உங்கள் விளக்கம், சொல்லிவிட்டு அல்லாஹ் சிரிக்கவும் வைக்கிறான் அழவும் வைக்கிறான், ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார், குர்ஆனே உங்களுக்கு போதும். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், 2 வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒன்று, அழுகுற நம்மள அழுகுறோம், ஒரு மையத்து வந்த உடனே நம்ம பிளான் பண்ணிட்டு போய் அதுக்கு கூட்டம் இருக்குது, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தனியாக இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். பொதுவாக குடும்பத்தார் அழுவது எதுக்கு அழுகுறாங்க, பிளான் பண்ணி அழுகுறாங்க, அவங்கள மீறி வருகிறது. இந்த ஒரு ஆள் இறப்பை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, அவன் தான் இது செய்கிறான். நம்ம யார் திட்டமிட்டு இந்த அழுகையெல்லாம் செய்வதில்லை. பெரும்பாலும் சில அழுகைகள் காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு செய்வாங்க. ஆனால் அந்த மையத்து வீட்டில் அழக்கூடிய அழுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன அழுகையாக தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்மளை மீறி என்ன செய்யும், அழுகணுன்னே போக மாட்டோம், அங்கே போனோன்னு பார்த்தா அப்படியே நம்மளை அறியாமல் இப்படி செய்யும், கண்ணு கலங்க தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு குற்றமா, அவனுக்கே குற்றம் வராது. ரசூலுல்லாஹ் அழுதுருக்குறாங்களே, ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, மகன் இறந்ததுக்கு அழுதுருக்குறாங்க. இப்போ அவன் அந்த 2 தப்பு இருக்குது மேட்ரு. அழுகிறது எப்படி பாவம்னு சொல்கிறான், அழுகிறது பாவம் இல்லையே, அவன் தானே அழுகம் வைக்கிறான், அழுகிறது எப்படி குற்றமாகும், அழுவது ஒரு பாவமா, ஒப்பாரி வைக்கிறது அந்த வார்த்தைகளை புலம்புறது குற்றமாகும். சரி, அழுகிறது குற்றம்னு இந்த மெசேஜ் வருத, அது ஒன்று. 2வது, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். அப்போ இதில் என்ன 2 தப்பு ஆயிஷா கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் அழுகுறாருல, இவருக்கே குற்றம் இல்லை, அவர் தண்டிக்க 2ஆவது வச்சுக்கிறோம். அழுகுற ஆள் மேலே குற்றமா அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அழுது எல்லாமே அடிபட்டு போயிருமே, அழுகுறதுனால ஒன்றுமே இல்லையே. ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கமெல்லாம் கேட்டு என்ன செய்கிறாங்க, அழுகுறது குற்றம் இல்லை, நாக்கு பிடிச்சி காட்டி, இதனால தான் எல்லாம் பிடிப்பான். அழுவு வாயில் குழந்தை தொலைச்சிவிடாது, நித்தியாச்சும் என் புருஷன் தானே கிடைச்சான், வேற ஆள் உனக்கு கிடைக்கலையா இப்படிலாம் அழுகுற ஆளில் பொம்பளை இதில் தான் எல்லாம் பிடிப்பானே தவிர அழுகுறதுக்கு பிடிக்க மாட்டான்.
அல்லாஹ் வந்து என்ன செய்ய அழுகுறது, மையத்துக்கு அழுகுறத, ஒரு இறப்புக்காக அழுவதை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அதை அவங்க காட்டலை, குர்ஆனை எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இன்னஹு அல்ஹக வ அபுகா, அவன் தான் என்ன செய்கிறான், அளவும் வைக்கிறான் சிரிக்கவும் வைக்கிறான். அப்போ நம்ம பிளான் இல்லாமல் நம்ம அளவோ சிரிக்கவோ செய்தோமையானால் அது எதில் வராது, குற்றத்தில் வராது. நம்ம வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சால் தான் இதில் வரும், குற்றத்தில் வரும். அப்போ இவரை முதல்ல பாவமே இல்லாத ஒரு காரியத்தை பாவம்னு சொல்லப்படுகிறது. ஒரு மையத்து வீட்டில் போய் அழுகுறது பாவமே கிடையாது. இப்போ நம்மளே போய் எத்தனை சொந்தக்காரங்களாக தான் நம்ம என்ன செய்கிறோம், போய் அழத்தான் செய்கிறோம். 3 நாளைக்கு பிறகு அழக்கூடாதுன்னு இருக்குது, அவ்வளோதான். அடுத்த நாள் போய் கூட அழுவலாம். முதல் நாள் விட்டு என்ன செய்யலாம், 2வது நாள் அழுவலாம், 3வது நாள் அழுவலாம், 4வது நாளைக்கு தான் செய்யக்கூடாது, அழுவக்கூடாது. அப்போ அழுகுறது தப்புங்கிறதே இந்த ஹதீஸ் தவறாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அவர் தப்புன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு இவரே தண்டிக்கணும். 2வது தப்பு, முதல்ல அழுகுறது தப்புன்னு வருது ஃபஸ்ட்டு, அந்த அடிப்படையில் போயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம், மையத்து வீட்டில் அழுகுறது தப்பு, அப்போ ஏன் இவரை தண்டிக்கணுங்கிறேன், அவரில் தண்டிக்கணும். அப்போ ஆயிஷா நாயுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், அழுகுறதுனால இவரும் தண்டிக்கப்பட மாட்டார், அவரும் தண்டிக்கப்பட மாட்டார். ஆயிஷா நாய் சொல்ல வர கருத்து என்னது, இவன் அழுகுறதுனால இவனுக்கும் தண்டனை இல்லை, அவனுக்கும் இந்த மையத்துக்கும் தண்டனை இல்லை. அது எதனால் மறுக்கிறாங்க, இதை மறுத்துட்டு ஹஸ்புக்முல் குரான்ங்கிறாங்க. குரான் போதும், அதாவது நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஹஸ்புக்முல் குரான், குரான் போதும்னா அது ஹதீஸ் மறுக்கிறன்னு அர்த்தம் கிடையாது. குரானுக்கு விளக்கமாக இல்லாட்டி மறுப்புண்ட, அதனால போதுங்கிறாங்க. குரான் போதும் என்றால் குரானுடைய விளக்கமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஹதீஸை டோட்டலாக மறுக்கிறதுக்கு இதை சொல்லக்கூடாது. குரானுக்கு மாற்றமில்லாத ஹதீஸுகள் ஆயிஷா நாய் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்களே, அதனால் இதுக்கு என்ன அர்த்தம், குரான் போதும் என்றால் குரானுக்கு மாற்றமானது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவிப்பாளர் எப்படி அறிவிப்பாளர், இந்த ஹதீஸை அறிவித்தவர் யார், உமர், சாதாரண அறிவிப்பாளரா, இந்த உம்மத்திலே 2வது இடத்துல உள்ளவர். இந்த உம்மத்திலேயே அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆள் வழியாக இதை சொல்லப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், என்னத்தை வேதனையில் கத்தியால் குத்தப்பட்டு வேதனையெல்லாம் சொல்கிறார் அவர். அப்போ இந்த வேதனையில் சொல்லும்போது முன்ன பின்ன ஏதாவது யாபத்தில் சொல்லியிருக்கலாம், அவர் வந்து புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கலாம். ரசூல்லா சொன்னதை அது அது அவர் நிலை அந்த மாதிரி இருந்துச்சுல, கத்தியால் குத்தப்பட்டிருக்கும் பொழுது தான் தனக்காக அழக்கூடாதுங்கிறாரு, தனக்காக அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். அப்போ மரண வேதனை துடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கே தெரியாது. என்னோ ஒரு யாபத்தில் பிசகி போய் இணைஞ்சிருக்கலாம், உமர்லான்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் பொய் சொன்னார் நான் சொல்ல வரலன்னு அர்த்தம். பொய் சொன்னார்னு சொல்ல வரல, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் நல்ல அடியார் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன சஹாபாக்களை திட்டுறோங்கிறோம். இதே மாதிரி நம்ம சொன்னால் நம்மளே இதை தான் சொல்கிறோம், ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம், இது ஹதீஸ் இல்லை, இது ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறோம். சஹாபாக்களை திட்டுறாங்க, இவர் சஹாபிலாம் பொய்யா, சஹாபாக்களை இட்டு கட்டிட்டாங்களான்னு அப்படி பிளேட்டை மாற்றுறாங்க. அப்போ இதே மாதிரி மாற்றுறது இதுங்கேயும் மாற்றப்ப ஆயிஷா நாய் என்ன பண்ணிட்டாங்க, உமரை பொய்யராக்கி விட்டார்கள். வேறு மாதிரி சொன்னதையும் சொல்கிறாங்க, இப்படி சொல்லலை வேறு மாதிரி சொன்னாங்கண்டு. அப்படி சொன்னால் அது இல்லாட்டா கூட நம்ம எது மட்டும் நமக்கு போதும், குரானோட மோதுதுங்கிற கான்செப்டை எடுத்துக்கிறங்க. ஆயிஷா நாய் சொன்னது என்னன்னு கேட்டால், ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என அல்லாஹ்வின் தூதர்வர்கள் கூறவில்லை. மாறாக குடும்பத்தார் சத்தமிட்டு அழுவதின் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. இது குரானுக்கு மாற்றம் ஆயிஷா நாய் சொன்னது. நம்ம எதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிறோம், குரானுக்கு மாற்றமாக இருப்பதை மறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்கிறோம். அப்போ அதிகப்படுத்துறது தப்பு தானே. அதாவது ஆயிஷா நாயுடைய வாதம் ஆயிஷா நாய்க்கு எதிராக இருக்குது, அது ஒரு விஷயம். அவங்களுக்கு புரியல குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது, அவங்க சொல்லக்கூடியதுன்னு இல்லை, நம்மளே குரானுக்கு மாற்றமாக வாதம் வைக்கணும்னு அவங்களுக்கு விளங்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, உமர் அலிலான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க, ஒருவர் அழுதாரையானால் இவன் இறை நம்பிக்கையாளராக இல்லை என்று சொன்னால் அவருடைய வேதனை இதனால் அதிகரிக்கும்ங்கிறாங்க. அதுவும் கூடாதுல்ல, இவன் அழுது அங்கேயும் அதிகரிக்கணுங்கிறாங்க. ஏன் அதிகணும், அழுகுறதுக்காக அதிகரிக்கணும், இறை மறுப்பாளருக்கு அதிகரிக்கலாம், அவன் செயலுக்கு தான் அதிகரிக்கணும். இறை மறுப்பாளராகவே இருக்கட்டுமே, இறை மறுப்பாளருக்கு வந்து அவன் செஞ்ச செயலுக்காக வேண்டி அதிகரிக்கலாம். அவன்கிட்ட நான் போய் அழுதவன அதுக்காக வேண்டி அவனையும் தண்டிக்கணும், அதுவும் தப்பு தானே. அழுது வேதனை ஆகிட்டு வந்துடலாம். இப்போ இல்லை இறை மறுப்பாளர் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது காஃபிர் சம்மந்தப்பட்ட மேட்ரு. அவங்க அந்த எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், உமரையும் பொய்யாக்கிடக்கூடாது. அவங்க என்ன ஐடியா, குரானுக்கு மாற்றமாகவும் இருக்கிறது. அப்போ உமரும் பொய்யரா இல்லாததுக்கு என்ன விளக்கம் கொடுப்பேன்னு அவங்க விளக்கத்தை சேர்க்குறாங்க. எப்படி செய்கிறாங்க, இது மூமினுக்கு சொன்னது கிடையாது, இறை நம்பிக்கையாளரெல்லாம் வேதனையெல்லாம் செய்ய மாட்டான், இறை மறுப்பாளருக்கு முன்னாடி போய் அழுதம்னு சொன்னால் அவனுக்கு வேதனை அதிகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து.
ஆனால் அவங்க சொல்கிற கருத்துக்கு மாற்றமாக தான் வசனத்தை வைக்கிறாங்க. வசனம் எப்படி வைக்கிறாங்க? ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னா யாருடைய சுமையை என்ன செய்ய முடியாது, யாரும் சுமக்க மாட்டார். அப்போ ஆயிஷா நாயுடைய கருத்தை அவங்க வாதத்தை வச்சு நம்ம ரெண்டாவது உடைக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் ஆயிஷா நாய் எதனால் அதை மறுத்தாங்கன்னு சொல்ல வர்றேன். யாராவது சொல்லியிருக்கிறாங்களா என்பதற்கு தான் இதை வைக்கிறமே தவிர ஆயிஷா நாயுடைய வாதத்திலும் பிழை இருக்கிறது. அந்த வாதத்தை அவங்க ஆயுதத்தை பிடிங்கி அவங்களே இப்போ என்ன செய்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க? ஒரு காஃபியருக்கு முன்னாடி போய் அழுதால் அவனுக்கு என்ன செய்யல, அதுவும் இதுக்கு மாற்றம் தான். அவங்க எடுத்து வச்சு அந்த வசனத்துக்கு என்னது, இது எந்த எந்த வேகத்தோட எந்த உணர்வோடு அந்த வாதத்தை வைக்கிறார்களோ அதுக்கு மாற்றமாக தான் யார் பேசுகிறா, ஆயிஷா நாய் பேசுகிறாங்க. அதுவும் தனி விஷயம். ஆனால் நம்ம இதை எதுக்கு மட்டும் சொல்கிறோம்னா அவங்க உள்ளத்தில் என்ன கருத்து இருந்தது. இது குரானுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். இப்படி சொல்வது குரானுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இருந்த கருத்து என்ன, ஒருத்தர் சுமைக்கு ஒருத்தர் விரதம் அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். குரானுக்கு மாற்றம், குரானுக்கு மாற்றமானதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூல்லா சம்பந்தப்பட்டாலும் ரசூல்லா பேரை சொன்னாலும் நம்பகமானவர் வழியாக சொன்னாலும் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஆயிஷா நாயுடைய கருத்து. ஆயிஷா நாயுடைய கருத்து என்ன, குரானுக்கு மாற்றமாக உமரே வந்து சொன்னாலும் அது ரசூல்லா சொன்னது இல்லை. ரசூல்லா சொன்னது அவங்க மறுக்கலை, ரசூல்லா சொல்ல கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன வழங்கணும்? இப்போ இதில் ஆயிஷா நாயுடைய இந்த வாதம் வந்து நம்ம முழுசாக ஏற்றுக்கல, யாபத்தை வச்சுக்கிறேன் சரியா. அவங்க பாதியை மறுத்து பாதியை ஆதாரம் காட்டுறாங்க, அந்த பாதிக்கு இது பொருந்தும். பாயிண்ட் விளங்குதில்ல. காஃபிரை தண்டிப்பதற்கு கூட அவன் பாவத்துக்காக அவனை தண்டிக்கலாம். ஒரு காஃபிராக இருக்கிறாங்கிறதுனா இப்போ அழுகுறவனுக்காக வேண்டி அவனை எப்படி தண்டிக்கணும்? அதுக்கு அப்படி ஒரு இஸ்லாத்தில் அந்த மாதிரி அல்லாவுடைய நியதியில் அது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மைகளையாவது அப்படி மாற்றி வர்ற வாய்ப்பு இருக்குங்க, தீமைக்கு வாய்ப்பே இல்லை. நன்மைகளில் வந்து இப்போ நம்ம ஒரு தாப்பனார் ஹஜ்ஜி செய்யலை, நம்ம அவருக்கு ஹஜ்ஜி செஞ்சால் நன்மை கிடைக்கும். சில நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் இல்லை. அதே மாதிரி தகப்பனார் நோன்பு வைக்கலை, மூத்த போயிட்டார், நம்ம என்ன செய்ய, நோன்பு வைங்கன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு தர்மம் செய்கிறோம், அது அந்த நன்மை என்ன செய்யும், சேரும். ஒருத்தர் என்ன செய்கிறான், எங்கள் அப்பனை நான் பெரிய நரகவாதியாக போயிறேன்னு சொல்லிட்டு அப்பனுக்காக கொள்கிறேன், இது தாத்தாவுக்காக கொள்கிறேன்றான். தாத்தாவுக்கு சேருமா? பாவத்தில் சேராது. நன்மைகளையாவது ஒன்று ரெண்டு நன்மைகள் மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நன்மைகள் என்ன செய்யும், பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் சேர்த்து வைக்கலாம். பாவங்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியாது. பாவங்களை ஒரு கடுகளவு பாவம் கூட என்ன செய்யாது. ஒன்று பாவத்தை சேர்க்கும்போது கொஸ்டின் ஆகிடும். நன்மைக்கு செய்யும்போது கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறீங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, உங்கள் அப்பா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்தாங்க அதுக்காக 1 லட்ச ரூபா தரேன் மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அது இப்படி நான் வாங்குவேன் அதுக்கு என்னை சண்டைக்கு வருவீங்க, கிடச்சிருந்துட்டு வாங்கிக்கிடுவீங்க. அப்போ உங்கள் வாப்பா என்னை ஏமாத்திட்டு உடனே பிடிச்சி போட போகிறேன்னா கேட்டுருவீங்க. எங்கள் வாப்பா ஏமாத்துறதுக்கு என்னையும் பிடிக்கிற மனிதனை எப்படி எதிர்பார்ப்போம்? உதவி செய்கிறது, அடுத்தவனுடைய நன்மைக்காக நமக்கு உதவி கிடைத்தால் சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். அடுத்தவருடைய தப்புக்காக நம்மளை பிடிக்க வரும்போது அவன் செஞ்சு என்னை பிடிக்கிறேங்கிறோம். அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அல்லாஹ் வந்து அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு அவன் சட்டத்தை அமைச்சிருக்கிறான். நன்மைகளாக 1-2 நன்மைகள்லாம் சொல்லிட்டு போ, உங்கள் அப்பாவுக்கு வேண்டி எஜ்ஜி செஞ்சுட்டு போ, நோன்பு வச்சுட்டு போ, கடமையான நோன்பு வச்சுட்டு போ, தான தர்மம் செஞ்சுட்டு போ, துவா செஞ்சுட்டு போ. அது வந்து உங்கள் அப்பாவுக்கு நான் சேர்க்குறேன், உமாவுக்கு சேர்க்குறேன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், ரசூல் மூலமாக அந்த சட்டத்தை நமக்கு தர்றான். பாவத்து கண்டிப்பாக வராது. ஒரு 10 பைசா தப்பு ஒரு தகப்பனார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அல்லாஹ் உங்கள் தகப்பனார் கேட்கவே மாட்டான். நீங்கள் யாரை மோசடி பண்ணியிருந்தாலும் உங்கள் தகப்பனாருக்கு இது கொஸ்டின் வருமா? வரவே வராது. அப்போ பாவத்தை பொறுத்த வரைக்கும் கடுகளவு பாவம் கூட ஒருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு போகவே போகாது. இதை வச்சு தான் கிறிஸ்டியானிசத்தை இஸ்லாம் வந்து ஒழிச்சு கட்டுது. கிறிஸ்துவ நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள் பல இடங்களில் குரானில் போடப்படுகிறது. அதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கன்னு கேட்பான். என்ன கேட்பான், என்ன நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கிறீங்க, இப்போ எல்லார் பாவத்தையும் ஏசு சுமந்துக்கிட்டாரு, அப்போ அது ஏன் தப்புங்கிறீங்கன்னு கேட்பான். அப்போ நம்ம அதுக்கு பாயிண்ட் குரானுக்கு மாற்றமாக போனால் என்னவெல்லாம் வரும்னு கேட்டால், இந்த கிறிஸ்டியானில் அந்த தலைப்பில் விவாதத்துக்கு வரல, ஓடி போயிட்டாங்க வரல, அந்த தலைப்பில் விவாதம் நடந்தால் இதை கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ ஆதம் செஞ்ச தப்புக்காக வேண்டி இயேசுவை பழி கொடுத்தோம் என்றால் எப்படி சரின்னு கேட்டால், இவன் அழுதான் அவனையும் தண்டிக்கிறீங்க உங்கள் ஹதீஸில் இருக்கேம்மா கேட்பானா இல்லையா? அவங்கள்ட்ட கேட்டால் பொண்ணு முடிப்பாங்க. யார்கிட்ட கேட்டால், நம்மளை தவிர உள்ள வேறு தௌஹீத் ஜமாத் தவிர மற்ற ஆளுகள்கிட்ட கேட்டால் அது வந்து இப்படி பிடிப்பாங்களா, 2 ஒன்றாகி போயிடும். அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சொம்ப மாதிரி தான் சொல்கிறீங்க, நாங்களும் அதான் சொல்கிறோம், 2 ஒன்று தான்ட்டு போயிடுவான் அவன். நம்மள்ட்ட தௌஹீத் ஜமாத் இது யார், இது ஹதீஸே கிடையாதுடா, ரசூலுல்லாஹ் சொல்லலையடா, பேசிக்கே தப்பாக இருக்கடா, இந்த இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய செய்தி இல்லடான்னு சொன்னால் வாய முடிடுவான். இது பொய்ன்னு நாங்கள் சொன்னோம், நீ இதை பொய்ன்னு சொல்லி பார்ப்போன்னு கேட்போம். அது அவன் பேச முடியாது அவனுக்கு. அப்போ நமக்கு உலகத்தில் போய் நின்று சமாளிக்கிறது கூட முடியாத ஒரு பொய்யான வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. சரியா? அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த இறந்தவர்களை கேட்க முடியாதுங்கிறதுக்குல
இறந்தவர்களை வந்து என்ன செய்ய முடியாது, செவியேற்க செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் வந்து ஆயிஷா நாயுடைய அந்த உணர்வுக்கு தான் இப்போ ஆதாரம் காட்டுறோம். அவங்க பதிலை விட நல்ல பதில் நம்ம அதுக்கு சொல்லலாம். இந்த இறந்தவர் வந்து அதாவது பேசுவாங்கள்ல ரசூல்லா, பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவங்களையெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாலடைஞ்ச கிணத்துல போட்டுட்டு இன்னா வஜதுனா மாதர புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த பதிரில் கொல்லப்பட்ட காபிர்களை பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் இறைவன் எங்களுக்கு வெற்றி தருவதா சொன்னால் அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹல் வஜத்து மாவதரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அவன் நோய் யாரை நோய் கேட்பாங்க, பணத்தை நோய் கேட்பாங்க. பணங்களை எல்லாம் அள்ளி அந்த கிணத்துல போட்டுட்டு எங்களுக்கு இறைவன் வாக்களித்ததை தந்து விட்டான், உங்களுக்கு வாக்களித்த இறைவன் தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அப்போ இதை பார்த்தவொன்னே உமரில் என்ன செய்வாங்க, அத்துஸ்மியுல் மூத்தா, அல்லாவுடைய தூதர் மூத்தாக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, செத்து போன ஆள்கிட்டையா நீங்கள் போய் பேசுகிறீங்க. இன்னொரு அறிவிப்புல கல்லிமு அஜிசாதன்லா ரூஹலகா, ரூஹு இல்லாத உடம்புலையா பேசுகிறீங்க, வெறும் உடம்பு ரூகை இல்லதுக்கு உயிரற்ற உடலிடமாக போய் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ வந்து ரசூல்லா என்ன செஞ்சாங்களாம், மா அன்தும்பி அஸ்மாமின்ஹும், அவங்கள விட நீங்கள் நல்லா கேட்கல, அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. நான் சொல்வதை நீங்கள்லாம் கேட்பதை விட யாருக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு நல்லா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ரசூல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு மக்கள் மத்தியில் பரவலாக சஹாபாக்கள் காலத்திலேருந்து இருக்கிறது. இன்றைக்கி ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக தான் சொல்கிறாங்க, இது உமர்லேருந்து அறிவிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா 2 வசனத்தை எடுத்து போடுறாங்க. இது இப்படி சொல்கிறீங்க, அதாவது மைத்தா போன ஆள்கள்கிட்ட போய் ரசூல்லா பேசுனாங்கன்னு சொல்கிறீங்க, இதை ஏற்றுக்கிட்டமே ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இறந்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போன ஆட்களை என்ன செய்ய முடியாது, கேட்க செய்ய முடியாது. அதே மாதிரி 35:22 ஒமான் தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது. அது மூத்தா போனாலையும் கேட்க செய்ய முடியாது, அதுவே முதல் தடையாயிடுச்சு. கபருக்குள்ளே போனால் 2வது தடை. மூத்தா போனது ஒரு தடை, கபருக்குள்ளே போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறோம்ல, இன்னொரு தடையாக போயிருதுல. உசுரோட உள்ளவனே மண்ணுக்குள்ளே போச்சா கேட்பானா, அதை உயிரோடு உள்ளவனே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு புதைச்சி மண்ணுக்குள்ளே மூடிட்டோம்னா அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டதுனாலே அவன் கேட்க மாட்டான். உயிர் இருந்தால் கூட மூச்சு போகிறதுக்கு மட்டும் ஒரு ஓட்டையை விட்டு கண்ணாடி பெட்டியில் வச்சு அவனை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டா உயிரெலாம் இருக்கிறது, ஆனாலும் கேட்குமா, கேட்காது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 விதமாக இதை மறுக்கிறான். ஒன்று வந்து செத்ததுனால கேட்க மாட்டாங்க, 2வது கபருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, கேட்குமா. அப்போ கபருக்குள்ளே இருக்கிறவனுக்கு டபுள் தடை, 2 லாக்கு போடப்பட்டிருக்கு. செத்தவனுக்கு 1 லாக், செத்து மேலே கிடக்கிறான், அடக்கம் செய்யப்படலை. இவனுக்கு 1 தடை, அடக்கம் செஞ்சு விட்டால் 2 தடை. அந்த செத்ததுனாலே அவனை கேட்காது, உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சதுனாலையும் இன்னும் கொஞ்சம் கேட்காது. 2 பூட்டு போட்ட மாதிரி, 2 தாப்பால் போட்ட மாதிரி, 2 கதவு போட்ட மாதிரி என்ன செய்கிறது, இவன் நிலைமை இருக்குதுன்ற இந்த வசனம் இருக்குது. இதை காட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா உமரில் இல்லாமல் அதையும் அப்படி தான் சொல்லிவிட்டாரு, தப்பாக சொல்லிட்டாரு, மறுக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் உமர் வேணும்னு திட்டமிட்டு அல்லாஹ் ரசூல் மேலே பொய்யா இட்டு கட்டிட்டாருன்னு வரக்கூடாது இல்லையா. அவங்க கண்ணியத்தை காப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால், நான் சொல்வது சரி என்பதை அவர்கள் இப்போ விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொள்வது என்பது வேற, காதில் கேட்குறது என்பது வேற. விளங்கி கொள்வதுன்னா அங்கே உள்ளே போய் முன்கரணைக்கெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆஹா நம்ம தப்பான கொள்கையில் இருந்திருக்கிறோம், முகமது சொன்ன மார்க்கு கரெக்டாக இருந்திருக்குது, இப்போ தானே நமக்கு தெரியுது என்று விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னதை காதில் விளங்கி கொண்டார்கள் இவர் புரிஞ்சுக்கிட்டார். ரசூல்லா என்ன சொன்னாங்க, கருத்தில் விளங்குதல். விளங்குதல் நம்மள 2 தமிழில் கூட 2ஆக பயன்படுத்துகிறோம்ல. விளங்குதா சொல்கிறது விளங்குதான்னு கேட்குறோம். விளங்குதான்னு அர்த்தம், காதுக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்குது, கருத்துக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்கா இல்லையா. அப்போ உமரில் ரசூல்லா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொன்னாங்க, நான் சொல்வது சரியான மார்க்கம் என்பதையும் அவங்க இருந்த தவறான மார்க்கம் என்பதையும் இப்போ அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள், உங்களை விட நல்லா புரிந்திருப்பார்கள். நம்ம கூட ஒன்றும் புரியல தானே. முன்கர் நினைக்கிற பார்த்தனும் புரியுற மாதிரி நம்ம புரிய முடியுமா? முன்கர் நினைக்கிற நேரம் போய் பார்த்துட்டு புரிஞ்சால் எவ்வளோ புரியுவானோ அந்த மாதிரி நம்ம புரிய முடியுமா? அன்னைக்கு அந்த அபூ ஜஹில் புரிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி கூட புரியலை. ஏன், நம்ம பார்க்கல. முன்கர் நினைக்கிற அந்த உள்ளுக்குள்ள அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ரசூல்லா வந்து கேட்பார்கள்ங்கிற வார்த்தையை சொல்லலை, அறிவார்கள்ங்கிற ஏழமூனை. எஸ்மாவுன்னா காதால் கேட்குறது, ஏழமூனா அறிவால் அறிவது, அறிவால் அறிந்து கொண்டார்கள் தான் ரசூல்லா சொன்னாங்க. இவர் ஏழமூனை என்பதை எஸ்மவுனன்னு புரிஞ்சுக்கிட்டாரு.
உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி புரிஞ்சிருப்பாரு, அவரும் பொய் சொல்லியிருக்க மாட்டாரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்குங்கிறாங்க. அதாவது உமரையும் பொய்யாக்கவும் இல்லை, இதை ஏற்றுக்கிறவும் இல்லை. அவங்க என்ன எப்படி அழகாக கண்ணியமாக பார்க்குறாங்க. நம்மளும் அப்படி தானே சகாபாக்கள் நம்ம குறையும் சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கிறவும் மாட்டோம். நம்ம என்ன செய்கிறோம், அவங்க நல்லவங்க, அவங்க கண்ணியமானவங்க, அதெல்லாம் தனி விஷயம். அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற குரானுக்கு மாற்றமாக தான் இப்படி ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே தோரணையில் தான் உமர் ரலியல்லாஹு முட்டும் கொடுக்குறாங்க. அவர் சொன்னதை இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு மறுத்தரவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவரை பொய்யாக்காத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க முட்டு கொடுத்து பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, புரிந்து கொண்டுவார்கள் நான் சொல்வது ஹக்கு என்பதை இப்போதில் ஏழமூன புரிந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் மேட்ருப்பேன். இதில் மேட்ரு என்னென்னு கேட்டால் இதையும் அவங்க மறுத்தாங்க. அதான் மேட்ரு. இது எதுக்காக வேண்டி மறுத்தாங்க, இதை வந்து 2 வசனத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ குரானுக்கு மாற்றன்னு வரும்போது உமர் அவங்களுக்கு தெரியலை, குரான் தான் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு பெருசாக படலை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வந்து அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இந்த இடத்துல என் குரான் உங்களுக்கு போதுமானதுங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இந்த முன்னாடி யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறீங்கல்ல, உமர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உமருக்கு எதிராக ஆயிஷா சொல்கிறாங்க. எந்த உமர் குரான் போதும்னு சொன்னாரோ அந்த உமரே குரானுக்கு மாற்றமாக சொல்லும்போது ஆயிஷா நாய் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. 2 வெவ்வேறு கோணத்தில் உள்ளவங்க. அவர் சொல்கிற குரானுக்கு மாற்றமாக சொல்லக்கூடாதுங்கிறவரை மாற்றமாக சொல்லியும் இருக்கிறார்ல. உமர் ரலியல்லாஹு தான் சொன்னார், ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ஜீவனாம்சம் விஷயமா குரானுக்கு மாற்றமாக இப்படி இந்த பொம்பளை சொல்ல கேட்குறதுன்றார். அவரே குரானுக்கு மாற்றமாக அறிவிச்சும் இருக்கிறார். குரானுக்கு மாற்றமாக எப்படி இந்த கருத்தில் இருக்கிறவரை மாற்றி அறிவிக்கிறார். நம்ம எதை கவனிக்கணும், மாற்றமாக இருக்கிறது கவனிக்கணுமே தவிர அவரை கவனிக்க நமக்கு தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு முரண்படுறாங்களே ரெண்டுலையும், அது ஒரு விஷயமாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு செய்தி என்ன வருதுன்னா, அந்த உங்களுடைய அன்னைக்கு சொன்னல 3 விஷயத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சகுனம் கிடையாது. சகுனம்ங்கிறது என்ன இல்லை, சகுனம் பீடை, இந்த பொம்பளை வந்ததுனால தான் வாழ்க்கை வீணாக போச்சு, அவன் வந்தனால இப்படி ஆச்சு, இவன் மூஞ்சில் முடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு, சகுனங்கிறது. சகுனம் என்று சொன்னால் ஒன்றை பார்த்து விட்டு அதனால் வேற ஒன்று ஏற்படுதுன்னு நம்புறதுக்கு பேர் என்னது, சகுனம் என்பது. பூனையை பார்த்துட்டா உருப்படாது, அந்த காரியம் உருப்படாது, கழுதையை பார்த்தா உருப்படும், கல்யாணத்தை பார்க்கக்கூடாது, கனவுல வந்து ஜனாசாவை பார்க்கலாம், இப்படி பல மாதிரி எழுதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சில விஷயங்கள் சகுனமாக பீடையாக கருதப்படும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லா அதுவா ஒலா தீயரத்தை, சகுனங்கிறது அறவே கிடையவே கிடையாது என்று மறுத்துட்டாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் வருது, என்ன வருதுன்னு கேட்டால் 3 விஷயங்களில் சகுனம் உண்டு. 3 விஷயம் என்ன, பெண்ணு, வீடு, குதிரை. அதாவது ஒரு பெண்ணை ஒரு இருப்பான், நல்ல வசதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு பொசுக்குன்னு போயிடுவான். அப்போ இந்த பொம்பளைனால என்ன தரித்திரம்ங்கிறது, இந்த பொம்பளை வந்ததுனால என்னவாச்சு, தரித்திரம் ஏற்பட்டுச்சுன்னு மக்கள் நம்புகிறாங்கல்ல. அந்த கருத்து சொல்லுது. இது எந்த கருத்து சொல்லுது, ஒருத்தன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணவுடனே என்ன செய்வான், அந்த பொம்பளையுடைய நசீபுல இருந்துச்சுன்னா இவனையும் சேர்த்து அது பாதிச்சிடும். பெண்களை பொறுத்தும் அந்த பீடை ஏற்படும். பீடை தருத்திரம்லாம் எதை பொறுத்து வரும். அதே மாதிரி என்ன செய்வான், ஒரு நல்ல வசதியாக இருப்பான், வீடு சின்னதாக இருக்குன்ட்டு வேறு வீடு கட்டிட்டு போவான், அல்ல வேறு வீடு வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டு போவான், அந்த வீட்டை மாறி போவான். அதுலேருந்து சரசரன்னு இறங்கிடுமா, ஏதாவது இறங்கி போயிருமா, இந்த வீட்டுக்கு வந்தேன் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கும் எப்படி நல்லா இருந்தேன், ராசியான வீடு, இது ராசி இல்லாத ஒரு ராசி தான், அதான் சகுனம்னா ராசி, இது ராசியான வீடு, இது ராசி இல்லாத வீடுன்னு சொல்கிறான். அது மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உலகத்தில் பரவலாக மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்பவும் செய்கிறார்கள், பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதே மாதிரி குதிரை வந்து அந்த ஒரு குதிரையை வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, இந்த குதிரை வாங்கினேன்னா இன்னும் எல்லாம் முதல்ல இறங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ இதைத்தான் அவன் சகுனம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகுனத்தை மறுத்து விட்டு இந்த 3 என்ன இருக்கிறது உண்டு, இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இது வந்து அபூ ஹுரைரா சொல்கிறாரு, ஏன்னா குதிரை, பெண்ணு, வீடு, இந்த 3லையும் சகுனம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரா. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை வந்து ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர். அபுல் காசிமுக்கு இந்த குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், குரானை இறக்கின இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா தான். ஆனால் ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை. ஏன்னு கேட்டால், அறியாமை கால மக்கள் வந்து இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள், இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அறியாமை கால மக்கள் சொல்லி வந்தார்கள்ங்கிற வார்த்தையை விட்டுட்டார் இவர். முதல்ல சொன்னது எழுவாய் பயனிலை முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு சொன்னோம்ல, முதல்ல சொல்லுகிறார்கள்ங்கிறத போட்டுருவாங்க, பிந்தி இந்த 3 செய்தியும் சொல்லுவாங்க. இது மட்டும் காதில் வாங்கினவர் என்ன செஞ்சிருவார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிடுவார். முதல்ல என்ன செய்வாங்கன்னா அறியாமை கால மக்கள் சொல்லுகிறார்கள்னு முடிச்சிருவாங்க. இந்த 3லும் சகுனம் இருக்கிறது, இப்படி தான் அரபியில் சொல்ல முடியும். அப்போ அந்த முதல் வாக்கியத்தை கேட்கலன்னு சொன்னால் இது ரசூலுல்லாவே இந்த கருத்தை சொன்னதாக வந்துவிடும். ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா ஊகமாக தான் சொல்கிறாங்க. உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க சொல்லலை, இப்படி சொல்ல கிடையாது. அறியாமை கால மக்கள் இந்த மாதிரி 3 இருப்பதாக அந்த அறியாமை கால மக்கள் செஞ்சது ஆயிஷாக்கு தெரியும். அவங்க அந்த அறியாமை காலத்தில் இருந்தவங்க தானே, இந்த மாதிரி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியாமை கால மக்கள் நம்பினார்கள்னு தான் சொன்னாங்களே தவிர இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மேட்ரு இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குங்கிறாங்க. அதான் பாயிண்ட். நான் ஏன் இதை மறுக்கிறேன் என்று கேட்டால் இது என்னவா இருக்கிறது, இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. இது அல்லாஹ்வுக்கு எளிதானது. அதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் இந்த வீட்டுனாலெல்லாம் உனக்கு ஏற்படாது, உனக்கு ஏற்படுறது முன்னாடி முடிவாக்கிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனாலும் சரி போட்டாலும் சரி ஆளை பொறுத்து தான் மாறும் விதி, இடத்த பொறுத்து மாறாது. ஒழுங்குதா, நான் அந்த வீட்டில் இருந்தால் பணக்காரனாக போயிடுவேன், அந்த வீட்டில் போனால் ஏழையாக போயிடுவேன் விதி இருக்காது. நான் எப்போ ஏழையாக போவேன், நான் எப்போ பணக்கார போவேன் அவனுக்கு தனித்தனியாக தானே செய்யும் விதிகள் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ அவனுக்கு தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கும் பொழுது இதில் என்ன சொல்லப்படுது, இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு மாறினா நல்லபடியாக வருவான், வீட்டை அப்படி மாற்றி வச்சா வசதியாக போயிடுவான், இந்த பொம்பளையை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொம்பளையை கல்யாணம் பண்ணால் பணக்காரனாக போயிடுவான் என்ற மாதிரி எல்லாம் சொல்வது இது குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாற்றோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் இது இந்த இந்த மறுப்புடைய உணர்வு என்ன நம்ம விளங்கி கொள்கிறோம், ஏன் இதை மறுத்தாங்க அதான் அவ்வளோதா. ஆனால் அதை விட இந்த செய்திக்கு வேற ஒரு மறுப்பும் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் இதே செய்தி புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய செய்தியிலேயே சகுனம் இருக்குமையானால் இந்த 3 வேண்டாம் இருக்கலாம்ன்றாங்க. இன்கான இருக்குமையானால் இப்போ எனக்கு பிறகு நபி இருப்பாரையானால் அலியாக இருப்பார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நபி இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பிறகு ஒரு நபியாக இருப்பாரையானால் அலி அந்த நபியாக இருப்பார், என் மகன் இப்ராஹிம் நபியாக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு, நான் இல்லைன்றது அர்த்தம், இல்லைங்கிறத அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல, நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை செய்தாச்சை கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன். என்ன அர்த்தம், இடக்கூடாதுன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு வேறு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் சகுனம் என்று இருப்பதாக இருந்தால் இந்த 3 இருக்கலாம், அதுவும் கிடையாது அப்படின்னு வேறு, அதுவும் புகாரி முஸ்லீமில் வருது. இந்த அகமது அறிவிப்பு கூட வேண்டியதில்லை, இந்த அறிவிப்போட சில விமர்சனங்களும் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் எழுதியிருக்கிறாங்க, அதில் ஒரு பலவீனமான விமர்சனம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அதை கவனிக்க வேணாம். நம்ம ஆயிஷா நாயகியுடைய அந்த உணர்வுக்காக இதை சொல்கிறோம். ஆயிஷா நாயகி இதையே நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா குர்ஆனுக்கு மாற்றம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்னு சொன்னதெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை, அவங்க உடனே குர்ஆனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துடுறாங்க. யார் ஹதீஸ்னு சொன்னாலே குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் இருந்தால் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆனுக்கு மாற்றம்னு வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த ஆயத்தை எடுத்து போட்டு டக்குன்னு மறுத்து விடுவார்கள். அதுக்கு அந்த இது பார்த்துக்கணும். இது நம்ம அதாவது 2 பேரும் இப்போ காட்டியிருக்கிறோம். ஒன்று உமரில்லான்னு காட்டியிருக்கிறோம், ஆயிஷா நாயகி காட்டியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 2-3 சம்பவங்களில் போட்டு சொல்லியிருக்கிறோம். இது போக என்ன இருக்குன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் வேறு வேறு சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தேவையில்லை, சாம்பிளுக்கு 2 வச்சுக்கிருங்க சரியா. வேறு வேறு சகாபாக்கள் இந்த மாதிரி நேரங்கள்லாம் குர்ஆனுக்கு மாற்ற மாதிரி வாபஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்னு உமர் சொன்னதுக்கெலாம் நிறைய ஆதாரம் இருக்குது, இது விட்டுருவோம். அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்தில் இந்த கருத்து இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்துலேயும் இருந்தது, அது குர்ஆன் முதல் நிரூபிச்சிட்டோம். 2வது என்ன செஞ்சுருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்துலேயும் சஹாபாக்கள் காலத்துலேயும் இந்த கருத்து இருந்தது. அப்போ இதை சொன்னவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அவங்களெலாம் வழிகட்டவர்களா, அவங்கள எங்களை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிப்பீங்களா, அப்போ என்பதற்காக சைடு சப்போர்ட்டாக தான் இதை கேட்குறோம் சரியா. அடுத்த காலம் ஹதீஸ் கலை காலம் ஆயிரும். சஹாபாக்கள் அடுத்த காலம் என்ன காலம் தான், ஹதீஸ் கலை தான். அடுத்த காலம் மாலிக்கெலாம் வந்துடுறாருல, மாலிக்கெலாம் தாபியில் ஓடியாந்துடுறாரா இல்லையா. அது மாதிரி அபு ஹனீஃபா கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்தில் வந்துடுறாருல, சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வந்துடுறாரு. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலையில் இதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கேள்வி. ஷாஃபி இமாம் அவர் மதுஹபு இமாமா நீங்கள் பார்க்கக்கூடாது,
இவங்கெல்லாம் உண்டாக்கிட்டது, மதுஹபுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு ஹதீஸ் ஸ்காலர். ஷாஃபி இமாம் என்பவர் யார்? அவர் ஒரு ஸ்காலர், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழணும்னு சொன்னவர். அவர் வந்து ஒரு கரெக்டான அறிஞர்கள். அவர் ஒரு ஆள். ஷாஃபி இமாமும் அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாம் எல்லாம் கரெக்டான நிலைப்பாட்டில் உள்ளவங்க. அபு ஹனீஃபா மட்டும்தான் அந்த கருத்தில் கொஞ்சம் குழப்பமான நிலையில் உள்ளவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஷாஃபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு சரியாவதற்கான, அது 16ஆம் பக்கத்தில் சொல்கிறோம், இப்போ சரியாவதற்கான நிபந்தனைகள் முழுமையாகிவிட்டால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்ப்பது கட்டாயமானு கேட்கப்படுது. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஹதீஸு சரியானதுக்கு என்ன நிபந்தனை போட்டோம்? 5. இந்த 5 கண்டிஷன் போட்டோம்ல அறிவிப்பாளர், அந்த நிபந்தனைலாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரின்னு ஆயிடுச்சு. சரின்னு ஆன பிறகு குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இப்போ ஹதீஸ் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக பார்க்குறோம். எல்லா நிபந்தனை 5 தான். நிபந்தனைகள்னா என்னது? 5 நிபந்தனை போட்டோம்ல, அழிக்காமல் இருக்கா? அந்த 5 நிபந்தனைகள் அடிப்படையில் ஆய்வு பண்ணி பார்த்து என்ன முடிவாயிட்டோம்? சரி, கரெக்டான ஹதீஸ்ன்னு முடிவுக்கு வந்துட்டோம். அதான் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு ஹதீஸ் சரியானதற்கான நிபந்தனைகள், அதான் 5 முழுமையாகிவிட்டால், 5 நிபந்தனை கரெக்டாக இருக்குது இருந்தால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்கணுமா அதுக்கப்புறம் போய் இன்னும் கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கலாம், குர்ஆனோட கம்பேர் பண்ணி சரியாக இருக்கான்னு கருத்தை சிந்திக்கணுமான்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயம் இல்லை, அதுக்கு பிறகு போய் குர்ஆனோட என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒப்பிட வேண்டியதில்லை. அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அதன் நிபந்தனைகள் முழுமையடையும். முதல்ல அதை பாடுறாங்கிறார். ஏன்னா இதெல்லாம் சரியாக இருக்குன்னு போய் அப்புறமே பார்க்குறேன். 6வது ஃபஸ்ட்டாக அவர் என்ன செய்கிறாரு? முதல் மேட்ரு என்ன, நீங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி ஆளை போட்டு நீ வேஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? முதல்ல பாரு, குர்ஆனுக்கு மாற்றம்னா அதோடு தள்ளி விட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பியா? அவர் என்ன இருக்கிறாரு? குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்றது வந்தால் தான் நிபந்தனையே முழுமையடையும். அந்த 6 சேர்ந்து தான் நிபந்தனையே. 6ல் ஃபஸ்ட்டு அதுதான். 6ல் ஃபஸ்ட்டு இது அதுதான். அப்போ குர்ஆனுக்கு முரண்படாமல் இருத்தல் என்பது ஹதீஸு சரி என்பதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று. இப்போ 5ல் 6ஆவும் ஆகுது, ஃபஸ்ட்டாகவும் ஆகுது. 6ஆவும் ஆகுது, என்னது ஃபஸ்ட் ஆகிறது. கேள்வியே தப்பாக இருக்கப்பாங்கிறாரு. நிபந்தனை முழுமையாச்சுன்னு எப்படி சொல்கிறேன்? நிபந்தனை முழுமை ஆகலையே, இன்னொன்று இப்போ பாக்கியில் இருக்குது. நிபந்தனை இப்போ முழுமையாகும். இந்த 5ஐயும் பார்த்துவிட்டு குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிறதையும் பார்த்தா தானே ஃபுல்லாக முழுமையாகும். அப்படிங்கும்போது இதை தனப்பா நம்மளும் சொல்கிறோம். இதை அவரையே ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறீங்களே, அவர் சொல்லியிருக்காருல, ஹதீஸ் கலை மேதை தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்குரிய நூலாம் அரபிலையும் டெக்ஸ்ட் தேவைப்பட்டால் உங்களுக்கு காப்பி வாங்கிக்கலாம். அதுக்கு இதுக்குரிய டெக்ஸ்ட் அரபிலாம். அதுக்கப்புறம் வந்து குர்துபியில் இமாம் குர்துபிங்கிறவர் வந்து கொஞ்சம் பிந்தினவர், 500 வாக்கில் உள்ளவர் நினைக்கிறேன், வருஷம் கரெக்டாக ஆகும் இல்லை, கொஞ்சம் பிந்தினவர் தான் இவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை செயல்படுத்தக்கூடாது. ஒரு ஹதீஸுங்கிறது எவ்வளவு தான் அறிவிப்பாளர் கரெக்டாகனு உங்களுக்கு சொன்னாலும் குர்ஆனோட முரண்படுச்சுன்னு வைங்க, அதை என்ன செய்யக்கூடாது? செயல்படுத்தக்கூடாது, சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இமாம் குர்துபி அவருடைய தப்சீர்கள் இருக்கிற தப்சீர்களை 2வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் எழுதப்பட்ட தப்சீர்கள்லையே எல்லாருமா சேர்ந்த முதல் இடத்துல வந்து இப்னு கதீர் வைப்பாங்க. இப்னு கதீருங்கிற இருக்கிற தப்சீர்கள்லையே அதை கொஞ்சம் டாப்பில் வைக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் எதை வைப்பாங்க? குர்துபியை கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டுக்கதை பொய்கள்லாம் குறைவாக இருக்கும், கிசாக்கள்லாம் 2லையும் இருக்கும், கூட கூட எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் மற்றதோடு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும், தப்சீருங்கிற பேரில் இல்லாதெல்லாம் விட்டு அடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய இமாம் குர்துபி என்ன செய்கிறாரு? முரண்பட்ட ஏற்றுக்கிற கூடாது, ஓப்பனாக தான் சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக ஒன்று நாங்கள் சொல்லலை. இது எல்லாமே ஆதாரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு, இதெல்லாம் ஆதாரத்துக்கு சொல்லவே இல்லை. அப்போ குர்துபி மாதிரி இன்னொருத்தர் மாற்றி சொல்லியிருப்பார், அதை கொண்டாந்து காட்டுவான். அப்போ அப்படின்னா குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கணும்னு அவர் சொன்னாருமா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? யாராவது சொன்னாங்களா நீங்கள் கேட்டால் அதுக்கு சொல்கிறோம். இது எதுக்கு தான் ஆதாரத்தை சொல்லலை. இவர் சொல்லாட்டாலும் இதுதான் சட்டம். குர்துபி சொல்லாட்டி என்ன, ஷாஃபி சொல்லாட்டி என்ன, குர்ஆனுக்கு மாற்றணும் கண்ணுக்கு தெரியும் போது யாரும் ஏன் சொல்லணுங்கிறேன்? ஒரு போனோம் நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது, டாக்டர் சொன்னால் தான் ஏற்றுக்கணுமா? போனோன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச மறையாங்க சர்டிஃபிகேட் நமக்கு என்னதுங்க? அது டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கேட்குறீங்க. போனோம் நல்லா தெரியுது, மூச்சு பேசி இல்லை, ஆள் பாடி ஆகிட்டம் தெரியுது, நாத்தம் வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் எப்போ தேவை? நமக்கு தெரியாட்டி தான் தேவை, டவுட்டாக தான் இருந்தால் தேவை. வழங்குதா? உயிர் இருக்கா இல்லையா, லேசாக ஆடுற மாதிரி இருக்கா, செய்கிற மாதிரி இருக்க, இதயம் செத்துருச்சா மூளை செத்துருச்சான்றதான் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சந்தேகத்துக்குரிய இடத்துல உள்ள விஷயம். இதில் வந்து கன்ஃபார்மாக தெரியக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் தேவையே கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிறது போனத்துக்கு சமம். வழங்குதா? அதுக்கு போய் யாருடைய சர்டிஃபிகேட்னு தேவையில்லை. ஆனால் யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு கேட்குறான்ல, போனத்தை காட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர உண்டு தானே. சர்டிஃபிகேட் கேட்டான்னு அடக்கம் பண்ண போகும்போது பெட்டியாக என்ன செய்வான்? பணமாயிட்டான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு கேட்பான்.
சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போவோம். எதுக்காக கேட்குறோம்? அவன் மாட்டிக்கிற கூடாதுங்கிறக்காக கேட்குறான். நம்மளும் அதுக்காக வாங்கி கொண்டே கொடுக்குறோம். ஆனால் சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் தானே சட்டம். சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் பணத்தை வீட்டில் வச்சுருப்போம். அதான் விஷயம். இதை விளங்கிக்கிறேன். அடுத்து குர்துபி சொல்லிட்டாரா? அது மாதிரி ஜுர்ஜானி இவர் ஒரு அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல் இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சொல் இலக்கணம், அதாவது ஒரு ஒரு சொல்லுக்கு வந்து தப்சி, அதாவது தாரீஃப்னு சொல்லுவாங்க. அதனுடைய இலக்கணம் சொல்லுவது. பேனாண்டா என்ன அப்படின்னா, பேனாண்டா என்னங்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்? இலக்கணம். நீங்கள் பேனாண்டா பிடிச்சி காட்டக்கூடாது. பேனாவை காட்டாமலே பேனாண்டா என்னன்னு சொல்லணும். பேனாண்டா என்ன எழுதுனா சாக் பீஸும் பேனாமா? இப்போ எழுதுறது பேனாண்டியல்னா எல்லாம் அதில் வருது. பேனா மட்டும்தான் குறிக்கணும். எப்படி சொல்லணும்? மை ஊற்றி எழுதுறதுன்னா அப்படி சொல்லணும். மை ஊற்றி எழுதுகிற மாதிரி உள்ளதுன்னு சொல்லி சொன்னால் பேனான்னு குறிக்கும். இப்படி ஒன்று ஒன்றுக்கு என்ன இருக்குது? இரும்புனா என்னண்டா, இரும்புனா பூட்டுனா என்னென்னா என்ன செய்யணும்? ஒரு இலக்கணம் சொல்லணும், வார்த்தைகளால் சொல்லணும். அது பூட்டை தவிர எதையும் எடுத்துக்கிறக்கூடாது. பூட்டைத்தான் சொல்லணும், வேறு ஒன்றையும் சொல்லக்கூடாது. அப்போ பூட்டுக்கு சொல்லுங்கள் இலக்கணம்னா சொல்ல தெரியும். ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஷார்ப்பாக உள்ளவங்களுக்கு தான் இதை செய்ய முடியும். இந்த மாதிரி இதுக்குன்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பூட்டுனா என்னென்னா ஒரு இலக்கணம் எழுதுவார். அது பூட்டை தான் குறிக்கும். பூட்டு அல்லாத எதையும் குறிக்காது. ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், ஒரு சொல்லுக்கு இலக்கணம் சொல்வதாக இருந்தால் அதில் அதை மட்டும்தான் குறிக்கணும். எந்த ஒரு பூட்டும் வெளியேறக்கூடாது. பூட்டு இல்லாத எதுவும் அதுக்குள்ளே வந்துடவும் கூடாது. பூட்டுக்கு சொன்ன விளக்கத்தில் எதுதான் இருக்குன்னு, பூட்டு இரும்பால் செய்யப்பட்டதுன்னு ஒரு வார்த்தையை போட்டின்னு வைங்க, பித்தளை பூட்டெலாம் இல்லாமல் போயிடும். பூட்டை முழுசாக எடுக்காது அது. அப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல்லாம் போட்டு சில அந்த குழப்பம்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்து 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 ஜோடித்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். இவருடைய நூல் தான் அதில் டாப்பு. தாரிஃபாத்துன்னு சொல்லி ஜுர்ஜானிங்கிறவர் கூர்மையான மதி உள்ளவர். சொல்ல வரேன், ரொம்ப கூர்மையான மதி உள்ளால் யார்? ஜுர்ஜானி என்பவர் வந்து எந்த ஒரு சொல்லுக்கும் என்ன செஞ்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு பெரிய புக் எழுதியிருக்காரு தாரிஃபாத்துன்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்பாங்க. அதை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து நம்ம சிந்தனை அளவு நம்ம காட்டிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த விஷயங்கள்லாம். அவளுக்குதா அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவென்றால் அதில் மற்ற ரகமான வார்த்தைகள் இருக்காது. அதன் அர்த்தம் குர்ஆன் வசனத்திற்கு முரண்படாமல் இருக்கும். ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு வந்து அவர் போடுற இலக்கணம் என்ன? வார்த்தையும் வந்து கொச்சையான வார்த்தை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கொச்சையாக பேசுகிறோம்ல, அல்லாஹ்வுடைய கலாமில் கொச்சையாக இருக்குமா? உயர்ந்த நடையில் இருப்பதாக வந்து பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி மொழின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரியான ஒரு பேசியில் உதாரணமாக நம்ம தமிழில் வந்து உட்கார சொல்கிறோம், உட்காருங்கிறோம். இது ஒரு வார்த்தை. குந்திக்கமா இவன் மெட்ராஸுக்காரன் குந்திக்கங்கிற மாதிரி குர்ஆனில் இருக்காது. அதாவது உட்காருங்கிற மாதிரி குர்ஆனில் இருக்குமே தவிர குந்திக்கங்கிற மாதிரி இருந்தால் அந்த புஸ்தகத்தை பார்த்து என்ன செய்வோம்? இவர் கலவுக்கியலாக இருக்குது, என்ன அப்படியே இஸ்துக்கிட்டு போயிட்டான். இஸ்துக்கனா என்ன இல்லைங்க, மெட்ராஸ் பாஷை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கலவுக்கியலுங்கிறது. இந்த மாதிரியான வார்த்தைகள் குர்ஆனில் என்ன இல்லை? அரபிலையும் கலவுக்கியல் இருக்கும்ல. தமிழில் கலவுக்கியல் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கேன். அரபிலையும் கலவுக்கியல் பேச்சு. இப்போ இன்றைக்கி பேசுகிறோம் கலவுக்கியல் தான் பேசுகிறான். இன்றைக்கி போய் அரபு நாட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் அவன் நம்மள்கிட்ட பேசினா நமக்குலாம் பதிலே சொல்ல முடியாது. உண்மை விளங்காது. ஆமாம், ஒன்றும் விளங்காது. இப்போ நானே போனால் கூட என்னென்னு எனக்கு விளங்காது. அரபி தான் பேசுகிறா சொல்லுவான். அவன்கிட்ட நானும் பேச முடியாது, அவனும் என்கிட்டையும் பேச முடியாது. எங்கதா அந்தளவுக்கு மொழியே வேறு மொழியாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் முன்னோட கொண்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்டிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிற அரபி புரியும். சாதாரண பொதுமக்களுக்கு என்ன செய்யாது. ஏன்னா நம்ம குர்ஆனை பாதித்து விளங்குறதுக்கு அந்த அரபி புரியும், பயன்படும். நம்ம படிச்சிருக்கிற அரபிலாம் ஹதீஸை வாசிப்பதற்கு வந்து அந்த அரபி பயன்படும். அரபுகள்கிட்ட பேசுறதுக்கு பயன்படாது. ஒரு அரபி ஷேக் வந்தால் நம்ம போய் என்ன செய்ய முடியாது. நானே ஒரு அரபி மொழிபெயர் கூட்டிகிட்டு தான் போவேன். ஒரு அரபியோட பார்க்க போகிறதா இருந்தால் மதீனாவில் படிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நாட்டில் இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அரபியை பேச்சு வழக்கு அரபியை கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. அல்லது 5 வருஷம் 6 வருஷம் சவுதியில் இருந்து வந்திருப்பாங்க. அவரை நான் கூட்டிகிட்டு போவோம். யார்கிட்ட பேசுறதுக்கு? அரபி வந்திருக்காருமாங்க. அவர் இன்னும் எனக்கு வழங்காத, அப்போ மொழிபெயர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவரை கூட்டிகிட்டு போய் இவர் பேசுவார். நம்ம தமிழில் சொல்கிறது இவர் அவங்க அரபியில் மொழிபெயர்த்து அவங்க அரபியில் சொல்கிறது இவர் வாங்கி நமக்கு தமிழ் என்ன செய்வார், சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியான கலோக்கியல் இதில் கிடையாது, குர்ஆனில் கிடையாது. ஹதீஸில் இருந்தால் மற்ற ரகமான ஹதீஸ் வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்கங்கிறார். ஹதீஸுக்கு குர்ஆனுக்குள்ள அளவுகளை எதுலையும் வைக்கிறார், அவர் ஹதீஸுக்கு வைக்கிறார், இலக்கணங்கிறார். அப்போ நமக்கு முந்தைய சொல்லியிருக்கிறார்கள். ஜுர்ஜானி சொல்லியிருக்கிறார். சுயூத்திங்கிறவர் வந்து ஒரு மதுஹபில் ரொம்ப முக்கியமான ஷாபி மதுஹபில் முக்கியமான ஒரு ஸ்காலர். அவர் ஷாபி மதுஹபில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 பெரிய அறிஞர்கள் இவர் ஒரு ஆள். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களில் ஒன்று விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் அறிவுக்கு அச்செய்தி மாற்றமாக இருப்பதாகும். எந்த விளக்கம் கொடுக்கல. என்ன சொன்னல,
நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது என்பது அது ஒரு விதியை அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்கன்றது. அவர் சுயத்து என்ன சொல்கிறாரு, குரானுக்கு மாற்றத்தை கூட இப்போ சொல்லலை. ஃபஸ்ட்டு எந்த விளக்கமும் கொடுக்க இயலாது. அது மறுமை சொர்க்கம் அதுக்கெல்லாம் அறிவில் அடங்காது. அறிவுக்கு அடங்கும் விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது விளக்கம் கொடுக்கவே முடியாது. இப்படி ரெண்டையும் இணைச்சி இந்த விளக்கம் அதுக்கு வச்சுக்கிறலான்னு சொல்லி ரெண்டையும் சமாளிச்சுட்டு போகிறதுக்கு என்ன இருக்காது, ஒரு வாய்ப்பும் இருக்காது. அறிவுக்க செய்தி மாற்றமாக இருப்பதாகும் ஒன்று. ரெண்டாவது நிபந்தனை, உறுதியான குரானுடைய கருத்திற்கு எதிராக அச்செய்தி அமைந்திருக்கும். இட்டு கட்டப்பட்ட செய்தி எப்படி அமைந்திருக்கேன், குரானுக்கு மாற்றமாக அமைந்திருக்கும். நடைமுறைக்கும் இயல்பான சூழ்நிலைக்கும் ஒத்து வராத செய்தியும் இந்த வகையில் அடங்கும். அப்போ இந்த குரானுக்கு மாற்றம் என்பதோடு நம்ம ரெண்டு சொன்னோம்ல அன்னைக்கு, அதுதான் இவர் சொல்கிறார். குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்று, நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்று. நடைமுறைக்கு மாற்றங்கிறது அதுக்குள்ளே அடங்கிடும். ஒன்றாவும் வச்சுக்கிடலாம். ஏன்னாட்டா நடைமுறைக்கு மாற்றம்னா பொய் தானே, பொய் இருக்கக்கூடாதுல்ல, பொய்யை குரான் ஏற்றுக்கிறதில்ல அப்படின்ட்டு குரானுக்கு மாற்றம்னு கொண்டு வந்துடலாம். பிரிச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. குரானுக்கு மாற்றமாகவும் இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு மாற்றமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் சுயூத்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ஹஸ்ம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முகமது பின் அப்துல்லா இப்னு ஹஸ்முங்கிறவர், இவர் ஒரு ஹதீஸுடைய ஸ்காலர் தான். இவர் என்ன செய்வார்னா, ஹதீஸில் அந்த வெளிப்படையாக என்ன அர்த்தம் இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறேன்னு, விளக்கம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லாஹிரியாக்கள்னு ஒரு கூட்டம், அதனுடைய தலைவர் இவர். இந்த மதுஹப் மாதிரி என்ன இருக்குது, லாஹிரியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அந்த பிரிவு என்ன செய்வாங்கன்னா, குரானுக்கு ஹதீஸுக்கு வெளிப்படையாக என்ன இருக்குதோ அதை அப்படியே அர்த்தம் செய்யணுமே தவிர இந்த இதுக்கு வேறு மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. இலக்கியமாக சொன்னதுக்கு நேரடியாக அர்த்தம் கொடுக்க சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஒளினா ஒளி தான் அது இப்படிம்பார், வெளிச்சம் தான் அப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் உள்ளவர் அவர். அந்த குரூப்பில் உள்ளவராக இருந்தவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முகமது அப்துல்லா என்பவர் சொன்னதாக எடுத்து காட்டுறாரு. குரானுக்கு ஒத்து அமைகின்ற ஹதீஸ் இதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். ஹதீஸை பிரித்து சொல்கிறார், 3 வகையாக சொல்கிறார். குரானுக்கு ஒத்து இருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்ய நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரானில் இருப்பதை விட கூடுதலான தகவல் தருகின்ற ஹதீஸ் இதையும் குரானோட இணைத்து ஏற்றுக்கொள்வது கட்டாயம். குரானில் தொலை சொல்லி இருக்கிறது, எப்படி தொழுகிறதுங்கிறது கூடுதல். கையை உயர்த்துறது இது குரானுக்கு முரண் இல்லை, கூடுதல் தவலை. கையை உயர்த்தக்கூடாது என்று குரானில் இருந்தால் தான் கையை உயர்த்துங்கிறது முரணாகும். முரண்னு சொல்ல முடியாது இதை. ஆனால் குரானில் இல்லாதது, குரானில் தொழுவுங்கள் இருக்கே தவிர கையை உயர்த்துங்க, தக்பீர் கட்டுங்க, குனிங்க, சுபான ரபியல் அதையும் சொல்லுங்கள்லாம் குரானில் இருக்குது இல்லை. ஆனால் குரானில் இல்லாத கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருந்தால் விளக்கம்னால கூட தானே இருக்கும். விளக்கம்னால என்னவா தான் இருக்கும், அதையே திருப்பி சொன்னால் விளக்கமா? அகீமு ஸலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ன விளக்கம்? தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா அது விளக்கமா? இது விளக்கம்னா என்ன இருக்கணும், அது அர்த்தம். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பது அர்த்தம். அது விளக்கம் என்னன்னா அது கொஞ்சம் ஏதாவது கூட சொல்லணும். கூட சொல்லலைன்னா விளக்கம் இல்லை. அதுக்கு கூட சொல்லணும்னு அர்த்தம், விளக்கம் தேவையில்லை, விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் விளக்குறதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, குரானில் இல்லாதுன்னு சொல்லுவார்கள். குரானில் இல்லாது தான் கூடுதலாக விளக்கமாக சொல்லுவார்கள். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். முரணாக இருந்தால் தான் ஏற்றுக்கக்கூடாது. அதாவது குரானோடு அப்படியே ஒத்து போனாலும் நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு. குரானில் இல்லை ஆனால் முரண்படலை, குரானில் இல்லை அந்த செய்தி என்ன இல்லை, முரண்படலை, அப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, குரானுக்கு குரானுடைய கருத்துக்கு முரணாக வரும் ஹதீஸ் இதை ஒதுக்க வேண்டும். ஹதீஸை 3 அழகாக பிரிக்கிறார். ஒன்று, குரானை அப்படியே குரான் சொல்லுவதையே ஹதீஸும் சொல்லும். வழங்குதா? உங்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கி இருக்கிறான்னு ஹதீஸு. அகீமு ஸலாத்தும் ஒன்று தான் சொல்லுது, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதும் இதுவும் ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்லுகிறது, ஒத்து வர்றது. இன்னொன்று என்ன, நோன்பு வையுங்கள், இது குரானு, அதுக்குரிய இன்னொன்று செஞ்சால் முடியும், இன்னொன்று செஞ்சால் முடியாது என்பது கூடுதல். முரண் இல்லை. நோம்புன்னு ஒன்று இருக்கிறது, குரானுக்கு நிரூபணமாகிவிட்டது. ஜக்காத்து கொடுங்கள் தான் குரானில் இருக்குது. எதுக்கு எவ்வளோன்னு குரானில் இருக்கா இல்லை, ஆனால் கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருக்கிற தகவல்னால் என்னவா எடுத்துக்கிறோம் நம்ம, விளக்கம். கூடுதலாக சொல்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாம் 16:44 நினைச்சிட்டான், நீ தான் விளக்கணும். நான் ஒரு குரானை ஷார்ட்டாக தான் தந்திருக்கிறேன், நீ குரானை விளக்கணும்னு சொன்னாலேயே அல்லாஹ் ஷார்ட்டாக தந்திருக்கான்ற அர்த்தம் அடங்கியிருக்கிறது. ஷார்ட்டாக தரலைன்னா குரானே என்ன செய்யும், ஒரு 10,000 கிதாபை போயிருக்கும். லைப்ரரி இந்த ஹதீஸ் கிதாபுகள் அளவுக்கு குரானை ஆகிக்கணும். அல்லாஹ் ஷார்ட்டாக தந்து விளக்கத்துக்கு நினைச்சிட்டான், ஆளை அனுப்பிட்டான். அப்போ இப்படி 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறாங்களே,
அதில் வந்து இவங்கெல்லாம் அந்த அதை கவனிக்காதவங்க, எதை சனதை பார்க்காதவங்க. இவரெல்லாம் யார் சனதை பற்றி பேசல பாருங்களேன். குரான் மேட்ரமெண்ட் மத்தன்னு பார்க்குறவங்க இவங்க ஆய்வாளர்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டால், அதனால் அதை பற்றி இவர் பேசவே இல்லை. கருத்துக்கு சொல்கிறாரு, குரானுடைய கருத்தை பாருங்கள், ஹதீஸுடைய கருத்தை. குரானுக்கு அப்படி ஒத்துருக்கா, அது ஏற்று ஆகணும். குரானை விட கூடுதல் விளக்கம் இருக்கா, ஏற்று ஆகணும். குரானுக்கு மாற்றமாக இருக்கா, ஏற்றுக்கிறாதீங்க, ஏற்றுக்கக்கூடாது. அறிவிப்பாளர் இல்லாமல் அதை இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் கருத்து முக்கியம். கருத்து குரானுக்கு ஒத்துருக்கணுங்கிறத நம்ம மட்டும் சொல்லாமல் இவரும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து புகாரி இமாமுடைய அந்த புகாரியுடைய ஹதீஸுகளை வந்து ஆய்வு செய்த ஆய்வாளர்களில் இவர் ஒரு ஆள். யார் இஸ்மாயிலின்னு சொல்கிறாங்க இல்லையா, இமாம் இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள், ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். இவர் என்ன செய்வார்னா, அந்த புகாரியுடைய ஹதீஸுகளில் வந்து இதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் ஹதீஸுகள் வந்திருக்குது என்று தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். யார் இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள். இவர் புகாரியுடைய எத்தனை பிரதிகள் இருக்குது, எத்தனை மாணவர்கள்ட்ட எத்தனை பிரதி இருந்துச்சு என்பதையெல்லாம் விரல் நுனியில் வச்சுருந்தவர். புகாரி நூல் சம்பந்தமாக மேலாய்வு செய்த அறிஞர்களில் முக்கியமான ஆள் யார், இஸ்மாயிலிங்கிறவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஒரு ஹதீஸை புகாரி ஹதீஸை எடுக்கிறார். புகாரியிலே பரிச்சயம், அதுலேயே மூழ்கி கிடந்தவராக இருக்கிறதுனால ஒரு ஹதீஸை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வந்து மறுமை நாளில் அந்த ஆசரு என்பவர் என்ன செய்வான்ல, அந்த இப்ராஹிம் நபி தகப்பனார் ஆசரு, சரியா? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் பேர் என்னது, ஆசரு. இப்போ இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஹலீலு, நெருக்கமான ஒரு நல்லடியார் என்பதற்கெல்லாம் குரானில் ஆதாரம் இருக்கிறது. மறுமை நாளில் சந்திச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போது, தகப்பன இந்த மாதிரி வந்து கிடக்கிறீல, நான் உலகத்தில் வாழும்போது சொன்ன அப்பவே கேட்டிருக்க மாட்டீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு இப்போ ஆளாக போகிறீங்களே, நரகத்தில் ஆளாக தூக்கி போட போகிறான்னு பாப்பாட்ட யார் சொல்லுவார், இப்ராஹிம் நபி சொல்லுவார், ஹதீஸ் சொல்லுவார். அப்போ அவர் என்ன செய்வார், இல்லைப்பா இப்போ நான் சொல்ல கேட்குறேன், அங்கே சொல்லாமல் இருந்து கேட்காம இருந்துட்டு இப்போ என்ன செய்ய மறுமையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லப்படி கேட்குறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார். இப்போ இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு ஒரு சொல்லுவார். அப்போ என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இறைவா, மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று நீ வாக்களித்திருந்தாய். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுருந்தாங்க, ஒலா தூசினி யௌம யுபஸூன், இறைவா எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அது குரானில் இருக்கிற அந்த துவா. குரானில் என்ன இருக்குது, என்னை வந்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்கு உள்ளாக்கி விடாது, மறுமை நாளில் வந்து எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறாது என்று துவா செஞ்சுருந்தாங்க. அதை அல்லாட்ட சொல்லி காட்டுறாங்க, நான் துவா செஞ்சுருந்தேன், நீ ஏற்றுக்கிட்டு இருந்த, என் தகப்பனாரத்துக்கு நரகத்தில் போடுறதை விட இழிவு என்ன இழிவு இருக்குது, என்னை இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், எங்கள் வாப்பாவத்துக்கு நரகத்தில் போட எனக்கு இழிவு தானே, அது இதை விட என்ன இழிவு இருக்க முடியும்லான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பாப்பாவுக்காக வேண்டி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், சொர்க்கத்தை வந்து இறை மறுப்பாளருக்கு தடை செய்து விட்டேன், காஃபிருக்கு என்ன கிடையாது, சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கழுதை புலி தோற்றத்தில் பிடிச்சி என்ன செய்வான், அல்லாஹ் நரகத்தில் வீசிடுவான். வாப்பா தோட்டத்தில் இருந்தாலும் மனசு வருத்தப்படுறாரு, அதனால் தோற்றத்தில் கழுதை புலி மாதிரி ஆக்கி என்ன செய்வான், பார்த்துட்டு அதை பார்த்து வாப்பா தான் சொல்லி அதில் காட்டுவான். இப்படி ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில் 3350வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை செஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறார், விளக்குறாரு, அதான் முக்கியம். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இஸ்மாயில் என்ன செய்கிறாரு, இவர் ஹதீஸ்களையே ஸ்காலர், ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தார்கள். அப்போ இப்படி அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்னு சொல்லியிருக்கும்போது அல்லாஹ்ட்ட எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பாரா, அல்லாஹ்க்கு நரகத்தில் தூக்கி போடுறான்னு சொன்னால், யாரெல்லாம் எனக்கு வாக்களிச்சுட்டு நீ மீறுறேன்னு இப்படி கேட்பார் அவர். அல்லாஹ் வந்து எந்த வாக்கையும் மீற மாட்டான்ல, அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்ங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல இவர் எதிர்த்து கேள்வி கேட்டார் என்கிற மாதிரி வருது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் பாவம் மன்னிப்பு தேடினார் பாப்பாவுக்காக வேண்டி. அல்லாஹ் நினைஞ்சிட்டான், அந்த ஆள் என்னுடைய எதிரி, அவருக்கு நீ பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, வாயை மூடிக்கேன்னு சொல்லி எல்லாம் கண்டிச்சிட்டான். அதுவும் குரானில் இருக்குது. அதுங்க தான் மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம நீ அபிஹி இல்லா மோயிதத்தின் வாதகா ஐயாவு, வாக்குறுதிக்காக வேண்டி வாப்பாவுக்கு என்ன செஞ்சிட்டார், அவர் பாவ மன்னிப்பு தேடிட்டார். புலம்மாத்த பையனை அன்னஹு அதுவும் இல்லாஹி தபர்ரா மின்ஹு, தன்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் ஆசர் வந்து அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெளிவான பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். அப்போ ஏற்கனவே வாப்பாவுக்காக வேண்டி உலகத்தில் மன்னிப்பு கேட்டு
அதை அல்லாஹ் கண்டித்து என்னுடைய எதிரி தான் என்று டிக்ளேர் பண்ண பிறகு அங்கே ஒரு கவச்சு இப்படி கேட்பார். இந்த உலகத்தில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டார், கேட்டது எல்லாம் நினைச்சிட்டான், கண்டிச்சுட்டான், பேசாத உங்கள் அப்பாவுக்கு பேசாத, அவர் எதிரி. அப்போ என் எதிரி என்று அதை சொன்ன பிறகு அது மாதிரி இஸ்லாத்தில் வந்து இந்த பரம்பரைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. நூஹ் நபியுடைய மகன், லூத் நபி கொண்டாட்டியுடைய செய்திகள்லாம் இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்ச முந்தினவங்க தானே. இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நூஹ் நபியுடைய சம்பவம் கண்டிப்பாக இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே போய் இப்படி வாப்பாவுக்கு சிபாரிசு பண்ணுவார். யாருக்கு சிபாரிசு பண்ணக்கூடாதோ துன்யாவுலேயே தடை செய்திருக்கும் பொழுது அவருக்கு ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீறி போய் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாட்ட கேட்பாங்கங்கிறது சரியில்லை அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, விலகி கொண்டார்ந்து அல்லாஹ் தெளிப்ப குர்ஆனுக்கு இது முரண்படுது அப்படி சொல்லி சரியில்லைங்கிற இந்த ஹதீஸ். இந்த புகாரில் வர்ற ஹதீஸ் தான், அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது. புகாரி நூலைத்தான் இவர் ஆய்வும் செய்கிறாரு. ஆய்வு செய்யும்போது இந்த ஹதீஸை பார்க்கல அவருக்கு எப்படி தெரியுது, குர்ஆனுக்கு மாற்றங்க. அவர் வாப்பாவுக்கு ஏற்கனவே உலகத்தில் மன்னிப்பு கேட்டார். ரப்பி ஃபிர்லி அபி இன்னஹு கான மினல் லாலின், இறைவா என் தகப்பனாரை மன்னிச்சிரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறாருன்னு இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அப்போ மன்னிப்பு கேட்டார்கள்னு குர்ஆனில் இருக்குது. அல்லாஹ் நினைஞ்சிட்டான், கேட்கக்கூடாது, நிறுத்தி, இதோடு நிறுத்திக்க, வாப்பா பற்றி பேசாத அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இப்ராஹிமுடைய தன்மை என்ன, இது காலகு ரப்புகு அஸ்லிம் கால அஸ்லம். இப்ராஹிமை பல வயது சோதித்து பார்த்தோம், அஸ்லிம்னா அஸ்லம் திட்டுவார், கட்டுப்பட நினைச்சுவார், உடனே கட்டுப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடியவரில் முதலிடத்தில் இருப்பவர் யார், இப்ராஹிம் நபி. அவர் வந்து உங்கள் வாப்பாவை பற்றி பேசக்கூடாதுன்னு நல்லா தடுத்து இருக்கும் பொழுது, அவர் பேசி மாட்டி இருக்கும் பொழுது, இறைவனால் கண்டித்து இருக்கும் பொழுது, மறுமையில் வந்துட்டு எங்கள் வாப்பாவத்திக்கு நரகத்தில் போகிற எனக்கு பாதிக்குதுன்னு சொல்வாரே. ஆனால் அந்த அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த உலகம் இதையெல்லாம் நான் கூடுதலாக சொல்கிறேன், அவர் விருதம் கவனிக்கிறாரு. அந்த உலகம் இதையெல்லாம் கவனிக்கிற உலகம் இல்லை. அந்த உலகம் என்ன உலகம், வாப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது. யௌம யஃபிருல் மருமின் அஹிஹி வ உம்மிஹி வ அபிஹி வ சாஹிபதி மணிஹி, பொண்டாட்டி பிள்ளை வாப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொண்டு ஓடுவான். அந்த உலகத்தில் உட்காந்து வாப்பா அவர் நினைக்கிறார், எல்லாம் நப்சி நப்சின்னு இருப்பாங்கன்ட்டு வேறு ஹதீஸுகள் சொல்லுகிறது. எல்லா ஹதீஸ் என்ன சொல்கிறது, இறைவா என்னை காப்பாற்று என்பது தான் அனைத்து நபிமார்களுடைய நிலையாகவும் இருக்கும். நபிமார்கள் உட்பட எல்லாருமே அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம்னு சொல்லுவாங்க, இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று. அப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இங்கேயே கேட்கக்கூடாது, தடுத்தாச்சு, அங்கே போய் எங்கள் வாப்பாத்தி கூட எனக்கு கேவலம், ஏன் மரியாதை என்ன வருதுன்னு அல்லாட்ட சட்டம் பேசுகிறார். இவர் இப்படி செஞ்சிருப்பார். இவர் மரியாதை முக்கியமா, அல்லாவுடைய மரியாதை முக்கியமா, இப்படி நினைக்கக்கூடியவர் இப்ராஹிம் நபி. உலகத்துக்கே தௌஹீதுக்கு இமாம் அவர் தான். உலக தௌஹீதுக்கு இமாம் யார், நம்ம அனைவருக்கும் இப்ராஹிம் தான் தௌஹீதுடைய இமாம். இன்னி ஜாஹிலுக்குள் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கியிருக்கேன்னு நல்லா சொல்கிறான். இன்றைக்கி அந்த தௌஹீதுன்னா அவர் தான். தௌஹீதுன்னா என்னது, அந்த மாதிரியான உறுதி, அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை. அவர் எல்லா நீ வேறு நான் வேறு தௌஹீதமா சொல்கிறோம்ல, இதை அச்சு அசலாக இப்ராஹிம் நபி பார்த்தா பொருந்த முடியும். இப்ராஹிம் நபி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், இப்போ அவர் நிலையத்தை நம்ம அப்படி எடுத்துருக்குறோம். யாரை வந்து யாருடைய மில்லத்தை அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறானோ இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கிறான். மற்ற நபிமார்களுடைய மில்லத்து வந்து நம்ம விவரமாக குர்ஆனில் கிடைக்கல. இப்ராஹிம் நபியுடைய மில்லத்து குர்ஆனில் கிடைக்க என்ன செய்கிறாரு, சிலைபி உடைக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு, அது என்ன செய்கிறாரு, படிப்படியாக அந்த மக்களை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்போ அந்த மாதிரி அதுபோல் என்ன செய்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இன்னா புராவும் மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள், பதா பைனனா பைனக்குமுல் அதாவத்து போல் பகலா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெறுப்பும் பகையும் தான் இனிமேல், ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகிற வரை நீ வேற நான் வேற, நெருப்புலதுக்கு போட்டாலும் இதான்னு சொன்னார். அந்த மாதிரியான இப்ராஹிம் அவர்கள் வந்துக்கிட்டு இப்படி சொன்னாங்கன்னா அவர் இஸ்மாயிலுக்கு ஏற்றுக்கிற முடியலை. இஸ்மாயிலுங்கிற அறிஞருக்கு என்ன செய்ய முடியலை, இது இப்படி ஒரு என்ன இப்படி அல்லாட்ட இப்படி கேட்டிருக்காரு, இப்ராஹிம் இப்படி கேட்பார். அப்போ இது ஹதீஸ் சனது சரி, மேட்ரு சரியில்லை என்று நம்ம சொல்லலை, இஸ்மாயிலே சொல்கிறார், நம்ம சொல்லலை. இதை இது நம்மளை ஏற்றுக்கணும், அது ஒரு விஷயம். கூடுதலாக இன்னும் 2 பையனை கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஆனால் அவரும் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாரா இல்லையா, குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி இப்படியா பேசுகிறார் அவர். அப்படி பேசக்கூடாது, பாவம், எதாக இருந்தாலும் கண்ண முடிவு ஏற்றுக்கிறேன்னு, அப்படி தான் இஸ்லாமிய மரபு, அப்படி தான் வழிமுறை இருக்குமே. ஆனால் பல அறிஞர்கள் நூல்களை ஆய்வு செஞ்ச இந்த அறிஞர் ஆய்வாளர் வந்து இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார், புகாரில் ஒரு ஹதீஸை ஏன் மறுக்கிறார். புகாரில் தான் இருக்கிறது. என்ன செய்யணும், இன்னும் சொல்ல போனால் இதை பார்க்குறதுக்கு கூட நானே பயானில் இதை சொல்லியிருக்கிறேன், எனக்கு அது முரண் தெரியல. இப்போ நானே நினைஞ்சிருக்கிறேன், ஈமானின் நிலைகள்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த விஷயம் நானே சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல முரண்பாடு. சுட்டிக்காரன் ஆமாம் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, அவரை வச்சு தான் நம்ம மறுத்த போகிறோம். நம்மளா இதை மறுக்கலை, நமக்கு வந்து ஒரு ஆள் மறுத்திருக்காரு, நமக்கே தெரியாமல்
நம்மளும் இப்ராஹிம் நபியாக இருந்தாலும் நம்ம தப்பிக்க இயலாதுங்கிற தோரணையில் இந்த ஹதீஸ் எடுத்து பயானெலாம் பண்ணதான், ஹதீஸ் மேலே வெறுப்புலாம் கிடையாது, பண்ணத்தான் செஞ்சோம். இந்த இஸ்மாயில் கேட்டார்ல, ஆகா இப்போ நல்லவளை கேட்டிருக்காரு, இது நம்ம கண்ணுக்கு தென்படாமல் போச்சே, இதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட இல்லையே. இவர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இருந்தால் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொன்னோட கூடுதல் பாயிண்ட் கிடைக்குது. சிந்திச்சு பார்த்தா என்ன ஆகுது, மறுமையில் உட்காந்து இதுக்கெல்லாம் ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பான். அவன் பாப்பா பிள்ளைலாம் ஒரு ஓடக்கூடிய காலத்தில் போய்கிட்டு பாப்பாவுக்கு இப்படி பேசுவார்னு இப்படி நம்ம கூடுதலாக சிந்திச்சோம்னா இது சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ இது சரியில்லைங்கிறதுக்கு காரணத்தை வேணால் நம்ம 4 காரணம் கூட சொல்ல முடியுமே தவிர, சொன்னவர் யார்? இஸ்மாயில் தானே சொன்னார். அவர் ஏன் குரானை மறுத்தவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் ஏன் ஹதீஸை மறுத்தவர்னு லிஸ்ட்டில் சேர்க்கலை? அவர் ஹதீஸை மறுத்தவர் பட்டியல் அவரை சேர்க்கணுமா இல்லையா? ஹதீஸை மறுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆயிஷா, ஷாஃபி, குர்துபி, ஜுர்ஜானி, இஸ்மாயிலின்னு சொல்லணும்ல. அப்படி ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம அதுக்கு அடுத்து இப்போ இந்த மேட்டரில் மதுஹப்காரங்கெல்லாம் பரவாயில்லை, மதுஹப் பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம விமர்சனத்தை மறுக்கிறதே கிடையாது. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க அதுக்கு நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, மதுஹப் விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள் விமர்சிக்கிறது இல்லை. இதை யார் விமர்சிக்கிறாங்கன்னா, தௌஹீது போர்வையில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் தான் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்குகிறார்கள். சுன்ன ஜமாத்து மதுஹப்புக்காரன் தரிக்காக்காரன் ஆக்கவே இல்லை. யார் ஆக்குறா? அந்த சவுதியில் உள்ள உலமாக்கள், சலபிகள்னு சொல்லக்கூடிய சவுதி உலமாக்கள், ஜாக்கி, இது மாதிரி அதிலிருந்து பிரிந்த அஹ்ல ஹதீஸு, கேரளாவில் நதுவத்துல் முஜாஹிது, இவங்கெல்லாம் தௌஹீது குரான் ஹதீஸ் தான் அடிப்படை சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் இந்த வாயளவில் குரான் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் அடிப்படை என்று வாயளவில் சொல்லக்கூடியவர்கள் இதை விமர்சனம் அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மெயிலில் பரப்புறது, நோட்டீஸ் பரப்புறது, இதை ஒரு மீட்டிங்கில் தலைப்பாக்கி பேசுவதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தார் தான் சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தார் எல்லாருமே ஒரு ஆளை மதிப்பாங்க. யாரை மதிப்பாங்க? முதல் இடத்துல உள்ளார் யார் இவங்களுக்கெல்லாம்? இப்னு தைமியா. நம்மளும் முக்கியமான இடத்துல வைப்போம், ஆனால் அவர் தவறான கருத்தை விட்டுருவோம். இவர்கள் எல்லாருமே சலபிகள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய முதல் குருநாதரை யாரை எடுத்துக்கிடுவாங்க? இப்னு தைமியா. இந்த சுன்ன ஜமாத்துக்காரன்லாம் திட்டுறது இந்த இப்னு தைமியா வழிகட்டவங்க தான் இவங்க நாசமாக போனாங்க. அவங்க ஏன்னு கேட்டால் ஒரு அந்த தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் டோட்டலாக இஸ்லாமே அழிஞ்சிருச்சு சொல்லலாம். தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமுடைய மொத்த வடிவமே நெஞ்சிருச்சு, முழுசாக மாறிவிட்டார். ரசூலுல்லாவுடைய அடக்கஸ்தலத்தை தர்கா வைக்கிட்டான்னு பாருங்களேன். இன்றைக்கி அது இருந்துகிட்டு இருக்க, இன்றைக்கி அந்த டூமை போட்டபடி இருக்கு. துருக்கிக்காரன் செஞ்ச வேலை, இவங்க பண்ண வேலையில் என்னவாச்சு, ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு மக்காவில் போய் இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு பத்ர் சஹாபி பேர்லையும் ஒரு தர்கா, பத்ர் சஹாபி ஒருத்தர் பேர்லையும் என்ன இருக்கேன் ஒரு தர்கா வச்சு அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஹிஜ்ரி 700 இப்னு தைமியா வர்றாரு. இது 700 ஆண்டு, ஹிஜ்ரி 700 ரசூல்லா காலத்துக்கு 700 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவர் படிக்கிற குரானுக்கும் இவங்களுடைய நடைமுறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாரு, இதை ஒழிச்சு கட்டி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அவர் வெறுமனே பயான் பண்ணக்கூடியவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு படையை உண்டாக்குறார், மக்களையும் சீர்திருத்தம் பண்ணுறாரு. படையெடுத்து இந்த தாத்தாரிகளோட போர்லாம் இட்டு அவர் கை ஓங்கி எல்லாம் இடித்து தகர்த்தார். தர்காக்கள் எல்லாத்தையும் செஞ்சார், கொள்கைகளையும் தகர்த்தார். ஒரு மாவீரர், அறிஞராகவும் இருந்தார், ஒரு பெரிய வீரராகவும் இருந்தார். இன்றைக்கி அந்த 700 ஆண்டுக்கு பின்னாடி எந்த அளவுக்குன்னா அந்த தாபியன்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலேருந்து 700 ஆண்டு வரைக்கும் ஒருத்தன் தலாக்குன்றான்னு வைங்க, முத்தலாக்கு 3 தலாக்குங்கிறது தான் சட்டமாக இருந்துச்சு. ஹனஃபிலையாக தான் சட்டம், ஷாஃபிலையாக தான் சட்டம், மாலிக்கில் தான் சட்டம், ஹம்பலியில் தான் சட்டம், லாஹிரியாக்கள்கிட்ட தான் சட்டம், எல்லாம் சட்டம் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், ரசூலுல்லா காலத்தில் இப்படி இருக்கும்போது அதை மீற உமர் யார், உஸ்மான் யார், அலி யாருன்னு கேட்டார். யார் கேட்டா? இப்னு தைமியா கேட்டார். கேட்டு நினைஞ்சார், 3 தலாக்குன்னு சொன்னானே, அதனால் ஒரு தலாக்கு தான். முத்தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக்கு, ஒரு தடவை சொன்னால் ஒரு தலாக்கு தானே தவிர அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம். 3 தடவை சொல்லணும் தலாக்கு என்பதையெல்லாம் அதுக்கு விழாவாரி அது சம்மந்தமான ஆய்வுலாம் எடுத்து பயங்கர ஃபைட் பண்ணி இதை சொன்னதுக்காக வேண்டிய நினைஞ்சாங்க அவர் பயங்கரமான வழிகேட்டில் உள்ளவராக சித்தரித்தாங்க. அதே மாதிரி அல்லாண்டா சூனியம்னு இருந்தாங்கல்ல, அல்லாண்டா என்ன ஒன்றும் இல்லாதான் அல்லா அப்படின்னு இருந்தாங்க. அதை உடைச்சி அல்லாண்டா என்ன அல்லாவுக்கு என்ன நமக்கு உருவம் நம்ம தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர அல்லாண்டா இப்படி ஒன்றும் இல்லாமல் அப்போ அல்லாவா மறுமையில் பார்ப்போம்லாம் இருக்குதே அப்படிங்கிறதுனால என்ன இருக்கு, அல்லாவுக்கு கை முகம் இருக்குன்னா இருக்குதான், நமக்கு தெரியாது, பார்ப்போண்டு வருதில்ல மறுமையில் அப்படிங்கிற கருத்தை இந்த 600 ஆண்டுகளாக ஒழிச்சு வச்சுருந்தாங்க.
வணங்குதா அல்லாண்டா அந்த உருவமற்ற இறைவன் இந்த நாவூர் நினைவா பாட்டிருக்க அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது. அதை உடைச்சவர் யாரு? இந்த 700 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் நாசமாக போய் கிடந்ததை உடைச்சி எடுத்து அந்த 700க்கு பிறகு தான் எழுச்சியை 700க்கு பிறகு தான் இஸ்லாமுக்கு எழுச்சி நெஞ்சு பரவலாக எல்லா பக்கமும் தௌஹீத் வந்தது. இந்த தர்கா வழிபாட்டை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அணிகள் உருவானது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் முன்னோடியே நிற்பார். இந்த உம்மத்தில் வந்து தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி களமிறங்கினதில் ஃபஸ்ட்டு இடத்தை நம்ம அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தோமையானால் அவர் தான் கொடுக்கணும். இல்லாட்டி ரசூல்லாவே செலவச்சிட்டு போயிருப்பாங்க. ரசூல்லா மூத்தா போகிற நேரத்தில் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னு சொன்னால் ரசூல்லா மூத்தா போகிறோன்னு என்ன பள்ளிவாசல்லாம் ரசூல்லா கோயிலாக போயிருக்கும். அதை தடுத்து நிறுத்தி தௌஹீதுக்கு வந்து இந்த உம்மத்தில் தௌஹீதுக்கு ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தா நம்ம யாரை நிப்பாட்டுவோம்? அபூபக்கர் அவர்கள் நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு வந்த தலைமுறை அப்படி நாசமாக போன பிறகு குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கங்கிறத அடித்து சொன்னவரில் யார் முக்கியமான ஆள்? இப்னு தைமியா முக்கியமான ஆள். ஆனால் என்னன்னு கேட்டால் இவருடைய நல்ல அறிவு லாஜிக்கெலாம் நல்லா பேசியிருந்தாலும் இவருடைய அந்த இராணுவத்தில் ஈடுபட்டது படை திரட்டி கொண்டிருந்த உருக்குனால ஹதீஸ் துறையில் இவருக்கு ஆய்வு பத்தாது. லைவ் செய்கை அந்த அறிவிப்பாளர் மேட்டெல்லாம் கொஞ்சம் விஷயத்தில் பலவீனமானலாம் சரின்னு சொல்லியிருக்கிறார். அதை அவரை குறை சொல்ல முடியாது. அவருடைய வேலை சுமைக்கு இந்த காலத்தில் நமக்கு வேலை சுமை ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் ரூமாக போச்சு. அந்த காலத்தில் வந்து எல்லாமே மேனுவலாக பார்க்க வேண்டிய காலமாக இருந்ததுனால அவருக்கு என்ன செய்ய முடியலை? படையும் அனுப்பணும், சண்டையும் போடணும், இதையும் உடைக்கவும் செய்யணும், அங்கே போய் அந்த தர்கா உடைச்சிட்டு அந்த தர்கா உடைச்சிட்டு வான்னு என்ன செய்யணும், அந்த விலையும் பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட்டை நடத்துகிற அளவுக்கு அவர் இதுக்கு எதிராக நினைஞ்சார். ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துகிற அளவுக்குலாம் செஞ்சதுனால அந்த வகையில் சில ஹதீஸுகள் நினைஞ்சிருப்பார். அவர் இப்னு தைமியா சரின்னு சொன்னால் நம்ம ஆய்வு பண்ணணும். ஹதீஸ் ஸ்காலரில் ஒரு வரமாட்டார், வழங்குதா. ஆனால் கொள்கையில் கரெக்டான ஆள் அவர். இப்போ எப்போ உள்ளவர்? அதுக்கு பிந்தினவர். அவர் வந்து அவரை தான் முன்னோடி ஆக்குனார். முகமது அப்துல் வஹாப் காலத்துலேயும் மறுபடி சில பிரச்சனைலாம் ஏற்பட்டு போச்சு. அவர் இதே மாதிரி ஒரு படையை உண்டாக்கி சவுதுங்கிற மன்னரோட கான்டாக்ட் பண்ணி நான் வந்து என்னுடைய படையை உனக்கு தர்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்களை துருக்கிக்காரனை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணி சவுதி அரசாங்கத்தை உண்டாக்குறாங்க. மன்னர் சவுது தலைமையில் என்ன செய்யுது? மன்னர் சவுதுக்கு ஒரு வலதுகையாக இருந்தார். அதனால் என்ன செய்வாங்க? அவருடைய பரம்பரை தான் முஃப்தியாக இருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும். சவுதி அரேபியாவில் ஆட்சி அவங்களுக்கு, ஆட்சி தலைமை அவங்களுக்கு, மத தலைமை இவங்களுக்கு. ஆட்சி தலைமை சவுதுடைய பரம்பரையில் வரணும். மதத்தில் முஃப்தி இப்னு பாஸ் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் யாராக இருப்பாங்க? அப்துல் வஹாப் இல்லை, முகமது அப்துல் வஹாப். இவருக்கு முன்னோடி யார்? இப்னு தைமியா. அவர் 700ல் உள்ளவர், இவர் 1200ல் உள்ளவர். ஒரு 200 வருஷத்துக்கு முந்தினவர். முகமது அப்துல் வஹாப் வஹாபிங்கிறாங்க இல்லை, அவர் இதே மாதிரி தர்கான உடைச்சார். அதுக்கு பிந்தி வந்து எல்லாத்தையும் உடைச்சார், ஏற்றுவத்த நிலைநாட்டில். அவரும் ஹதீஸுக்கு ஸ்காலர் கிடையாது. முகமது அப்துல் வஹாப் என்ன இல்லை, ஆனால் சரியான கொள்கையில் உள்ளவர். இப்போ இப்னு தைமியா என்பவர் வந்து நாமளும் அவரை மதிப்போம். எப்படி மதிப்போம்? இப்படி நம்ம மதிப்பு பிடிச்சிவோம். அவர் ஹதீஸ் ஸ்காலர் கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் ஆய்வு செய்யணும், சில விஷயங்களில் அவர் ஸ்லீப்பிங் ஆகிருக்கிறாரு என்று சொல்லி கொண்டு அவரை மதிப்போம். இவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு மதிப்பாங்க. நம்மளும் அவரை மதிப்போம். நமக்கு இந்த 700க்கு பிந்தி வந்த ஆட்கள் வந்து இந்த ரசூல்லா காலத்துக்கு 700 ஆண்டு வரைக்கும் வரலாறு எடுத்துக்கொண்டால் அபூபக்கருக்கு அடுத்து ஒரு எழுச்சியை உண்டாக்குனவராக இவர் தான் நிற்பார் வரலாற்றில். இப்னு தைமியா தான் நினைச்ச மார்க் ரீதியாக, கொள்கை ரீதியாக. அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவரோட விவாதம் பண்ணுறது இவர் நிறைய பண்ணியிருக்காரு. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக விவாதம், நாத்திகரோட விவாதம், இஸ்லாத்தை தாவா பண்ணுறது ஒரு குறிக்கோள் எடுத்துருக்கோம்ல, அதுலாம் ரொம்ப பைபிளை அப்படி A to Z கரைச்சி குடிச்சிருப்பார். பைபிளில் அரபியில் இஞ்சில்னு போட்டிருந்தாங்க, அது அந்த காலத்தில் இருந்தது. அதை எடுத்து வைத்து ஆய்வு செஞ்சு அதில் எல்லாம் நல்லா கரை கண்ட ஒருத்தர். இவருடைய ஃபத்வாக்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வால்யூம் கொண்ட பெரிய புக்குகள் இருக்குது. பெரிய புக் அவ்வளோ இருக்கும் அவருடைய ஃபத்வாக்கள் மட்டுமே. அது இலவசமாக கூட சவுதியில் தருவாங்க. நம்மளாம் கூட இலவசமாக நினைஞ்சிருந்தோம், வாங்கி வச்சுருந்தோம். அந்த மார்சாவில் இருக்குது, சேலம் மார்சாவில். அது இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்ன மாதிரிச்சு, கிதாபுகள் தேவையில்லை, லேப்டாப்பில் கூட இந்த கிதாபெல்லாம் எடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரி சில ஃபத்வாக்கள்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. எந்த கேள்வியாக இருந்தாலும் குர்ஆன் அடிப்படையில் சொல்லணுங்கிற கொள்கை உள்ளவர். தப்பாகவும் சொல்லியிருக்கலாம், கொள்கை கரெக்டு, கொள்கையில் கரெக்டான ஒரு ஆள் அவர். அப்போ அந்த இப்னு தைமியாவை இந்த சலபுகள்லாம் இருக்காங்க. இப்போவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க போகிறீங்க, மொழிபெயர்க்கணுன்னு சவுதியில் கேட்டிங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வானா, பணம் கொடுப்பான், பல லட்சங்கள் கொடுப்பான். ஆனால் மொழிபெயர்க்கிற நூல் இப்னு தைமியா நூலாக இருக்கணும். எதுக்கு மட்டும் தான் கொடுப்பான்? நீங்கள் வந்து உமர்லான்னு எழுத கிதாபுன்னு சொல்லி கிதாப் மொழிபெயர்ப்பு போனாலும் காசு தர மாட்டாங்க. புகாரியை தமிழாக்கம் பண்ணி இலவசமாக கொடுக்க போகிறோம்னா என்ன செய்ய மாட்டான், அதுக்கெலாம் காசு தர மாட்டோம். இப்னு தைமியா புஸ்தகம் நாங்கள் இது தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட போகிறோம் இலவசமானவுடனே அது ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வான், அந்த நாட்டு கணக்கு பண்ணி ரூபாய்ட்டு வந்து இந்த நாட்டுக்கு அடிச்சு விட்டோம்னா ஒரு புஸ்தகம் போட்டால் 20 லட்ச ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். வணங்குதா? அவன் நாட்டு ரேட்டுக்கு தந்துடுவான் ரூபா. வணங்குதா? அந்த நாட்டில் பிரிண்ட் பண்ணுனால் என்ன ஆகுமோ, இது 30 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், அங்கே 30 ரியாலாவே ஆகும்.
அவன் 30 ரியால் கணக்கு பண்ணி எனக்கு தந்துடுவான்னு வைங்க, நான் 30 ரூபாயில் வேலையை முடிச்சிடுவான்ல. அப்போ 30 ரூபாயில் முடிச்சா 2 ரியால் தானே ஆகும், 28 ரியாலுக்கு லாபமாக போயிடும். அதனால தான் வசீலா தெளிவான சட்டங்கள், இறைநேச செல்வர்களும் செய்தானின் தோழர்களும்லாம் சில புக்கு இப்படி தேவையா புக்கு தமிழில் இருக்குது. இதெல்லாம் அந்த மதனிகள் மொழிபெயர்த்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பல லட்சங்க, இதை ஒவ்வொரு மொழிபெயர்த்து ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த மொழிபெயர்த்த ஆட்கள்லாம் நினைச்சுவாங்க. அப்படி எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அந்த இப்னு தைமியா என்பவர் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியமான ஆள். இப்னு தைமியா என்பவர் வந்து சலப்புன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ஜாக்குக்கும் அது மாதிரி அதுலேருந்து பிரிந்த அந்த அனைத்து ஆட்களுக்கும் யார் முக்கியம்? இப்னு தைமியா நம்ம ஆளுக்கும் முக்கியமான ஆள் தான். நம்ம முக்கியமானது நமக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம்ல. அபூபக்கராவாக இருந்தாலும் குரானை மாற்ற தூக்கி போட்டுருவோம். அந்த அளவுகோலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்க அளவுகோலை தாண்டி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார்? இப்போ நீ இப்னு தைமியாவை தானே தூக்கி நிற்கிற, அந்த இப்னு தைமியா என்ன சொன்னாருங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லி நிற்கிறேன். இந்த இவங்கள்ட்டெல்லாம் போய் இப்னு தைமியா தானப்போ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி பார்த்து வச்சுருவாங்க பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருதுங்க, இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வருது, சனதுலாம் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அதான் அல்லாஹ் வந்து சனிக்கிழமை என்ன செஞ்சான், வந்து பூமியை படைக்கிறான். நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸ் என்னது? சனிக்கிழமை பூமி, ஞாயிற்றுக்கிழமை மலை, திங்கக்கிழமை மரம், செவ்வாய்க்கிழமை உலோகம், புதன்கிழமை ஒளி, வியாழக்கிழமை உயிரினம், வெள்ளிக்கிழமை வந்து ஆதம், வெள்ளிக்கிழமை மனுஷன். இப்படி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், படைத்தாண்டு வருது. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கேட்குறாரு, அதாவது சனிக்கிழமை துவக்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கு. சனியும் படைத்தான் அல்லாஹ், ஞாயிறும் படைத்தான், திங்களும் படைத்தான், செவ்வாயும் படைத்தான், புதனும் படைத்தான், வியாழனும் படைத்தான், வெள்ளியும் படைத்தான். எத்தனை நாள் படைத்தான்? குரானில் எத்தனை நாளில் வருது? இது எப்படி ஏற்றுக்கிறங்கிறார் அவர். அவர் என்ன கேட்குறாருன்னா, 6 நாளில் படைச்சதை அல்லாஹ் சொல்கிறான், 7 நாளில் படைச்சதை ஹதீஸ் சொல்லுது, இது எப்படிப்பா ஏற்றுக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இவங்க? இப்போ ஹதீஸுக்கு மாற்றமாக தான் ஏற்றுக்கூடாது, நம்மளை புதுசாக உண்டாக்கிட்டோம். அவர் அழகாக எவ்வளோ அழகாக எதனால் இது மறுக்கிறார், இந்த நிலைப்பாட்டு எதுக்கு மறு, இந்த ஹதீஸ் மறுக்க காரணம் என்ன? குரான் 6 நாளில் படைச்சோன்னு எத்தனை வசனங்கள் இருக்கிறது. அப்போ 6 நாளில் படைச்சது அல்லாஹ் சொல்லும்போது அதுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னா, இந்த கருத்தை எல்லாத்துக்கும் தானே பொறுத்தனே, இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டும் உள்ளதா? அப்போ குரானுக்கு முரண்படுது என்பதற்காக வேண்டி முஸ்லீமில் வந்திருந்தாலும் என்ன செய்கிறாரு, மறுக்கிறாரு. ஆளுக்கு மேலே குறை கிடையாது, இந்த முஸ்லீமில் ஒரு அறிவிப்பாளர் மேலே ஒரு குறையும் கிடையாது. அப்போ இது இப்னு தைமியாண்டா யாருங்கிறதையும் அவங்கள்ட்ட மனசில் வச்சு உங்கள்கிட்ட கேட்கணும், இப்படி இப்னு தைமியா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ 7 நாளில் படைச்சதா ஹதீஸ் வருதப்பா, இது வந்து 6 நாளில் படைச்சதா குரானில் இருக்குது, மாற்றமாக இருக்குங்கிறாரு. அதுக்கு என்ன நீ சொல்ல போகிறேன்? சஹீஹ்னு சொல்ல போறியா? அப்போ இப்னு தைமியா தப்பாக சொல்கிறான்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தப்பாக சொன்னாலும் சொல்லிடுவாங்களே தவிர இப்னு தைமியா தப்பாக சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக அவங்க உள்ளத்தில் நிறைய, நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் அவரோட இடத்த கரெக்டாக வச்சுட்ருப்போம். அப்போ அப்படி நினைக்கக்கூடிய இப்னு தைமியா ஏன் சொன்னார் குரானுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி தானே மறுக்கிறாரு. அப்போ இப்னு தைமியா வந்து அப்படி சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் வந்து தஹபி, ஹாஃபில் தஹபி, இவர் வந்து யாருன்னு கேட்டால், பிற்காலத்தில் அந்த அறிவிப்பாளர்களுக்கு திரட்டி சரியான ஆள் தவறான ஆள் நூல் எழுதுகிறாங்கல்ல, அந்த நூலில் வந்து முதலிடத்தில் வைக்கக்கூடிய அழகாக தொகுக்கப்பட்ட நூல் வந்து இவர் எழுதின நூல் தான். மீசானுல் ஏத்திதால்னு சொல்லி நெஞ்சார் எழுதினார். ஆல்பபேட்டிக் வரிசை பிரகாரம் எந்த அறிவிப்பாளர்னா அந்த ஒரு கிதாப் போதும் நமக்கு. எந்த அறிவிப்பாளர் இருந்தாலும் சரி, என்ன இருக்கேன், அந்த கிதாபை எடுத்தீங்கன்னா அவர் யார் என்ன, அவரை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில் என்ன செய்வார், அவர் சொல்லுவார். மனிதருங்கிறமில்ல, அது தவறான தகவலாக இருக்குது, அது ஒரு விஷயம். எதுக்கு சொன்னாலும் சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன நினச்சிடக்கூடாது, அப்படின்னு திரும்பியாண்டா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் என்ன அர்த்தம், அது ஒரு 75 மார்க்கு தான் அர்த்தம். நம்ம மனிதனுங்கிற முறையில் யார் நல்லவர்னு சொன்ன என்ன அர்த்தம், ஒரு 75 நல்லவர்னு அர்த்தம். நம்ம சில சொல்லுன்னு சொன்னாங்க, அன்னைக்கு தான் சொன்னார் இவர் மாதிரி ஒரு அறிஞரை இல்லைண்டாரு, அவர் தப்புங்கிறாருன்றவாங்க. நம்ம மனிதன் பேசுகிற விதமாக பேசுகிறோம். ஒரு மனுஷன் நல்ல வேண்டான்னு அர்த்தத்தை சொல்லுவோம், ஒரு 75ங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவருடைய ஆய்வுகளை தவறுகள் இருக்கலாம், ஆனால் இருக்கிற நூல்கள் நல்ல டாப்பான நூல். தஹபியுடைய அந்த மீசானுல் ஏத்திதால் என்பது அறிவிப்பாளர்களை பற்றி அலிஃபு பே வருஷப்படி உமருண்டா ஐன் போட்டு பார்த்தா கரெக்டாக வந்துடும். அதில் வந்து என்ன செய்யும், அந்த வருஷப்படி அந்த பேரை எடுத்து ஒரு முறைண்டா யார் எத்தனை உமர் இருந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆள், இவர்கிட்ட அறிவிச்ச ஆள் யார், அவர்கிட்ட இவர் யார்கிட்ட அறிவிச்சார், இவருடைய உஸ்தாதுகள் யார், இவருடைய மாணவர்கள் யார், நம்பகத்தன்மை என்ன, இப்போ மோத்தா போனார், அனைத்து டீட்டெயிலும் என்ன செய்யும் கிடைக்கக்கூடிய ஒரு நூல். அவர் என்ன செய்கிறார் ஆய்வாளர், இது ஹதீஸ் கிடையாது, ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் அந்த சம்பவத்தில் வந்து அவர் தஹபி சொல்லக்கூடிய விமர்சனம் தான் முக்கியமானது. என்ன சம்பவம்னு கேட்டால், இது சொல்லக்கூடிய ஆள் யார், மேலே அப்படி தான் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்பவர் கூறுகிறார்னு போட்டிருக்கா, அவர் தான் இதை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் என்னிடம், இந்த ஹாரிஸ் உங்களிடம் அதிகமான நேரம் இருக்கிறார், இவரை உங்கள் வீட்டிற்கு ஒரு முறை வரவழைத்து
இவரது பேச்சை கேட்பதற்காக என்னை ஒரு இடத்தில் அமர வைக்கலாமே என்றார்கள். அதாவது ஹாரிஸ்ன்னு ஒரு ஆள் வந்து அகமது இப்னு ஹம்பல் மதிக்கத்தக்க ஒரு அறிஞராக இருக்கிறார். அப்போ இந்த அகமது இப்னு ஹம்பல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்மாயில் பின் இசா கிட்ட சொல்கிறாரு, ஹாரிஸுக்கு உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது, உங்களோடவே ஹாரிஸ் இருக்கிறாரு, அவருடைய செய்திகள் நானும் கேட்க ஆசைப்பட்றேன், என்னையும் அவரையும் சந்திக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. நானும் அவ்வாறே செய்தேன். ஹாரிஸும் அவரது மாணவர்களும் வந்து சாப்பிட்டு விட்டு இஷா தொழுதார்கள். சாப்பாடுக்குன்னு கூப்பிட்டு சந்திக்கிறதுன்னு அப்படி தான் செய்வாங்க, விருந்து வச்சுருக்க வாங்கன்னு இவரையும் வர சொல்லி அவரையும் வர சொல்லி சந்திக்க ஏற்பாடு பண்ணுறது. அப்போ இஷா தொழுதார்கள். பின்பு அவர்கள் சுமார் இரவின் பாதி வரை ஹாரிஸின் முன்பு அமைதியாக அமர்ந்தார்கள். பாதி நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க, ஒன்றும் பேசாமல், இவர் பேசுகிற இவர் கேட்குறதா இவர் சொல்கிறதான்னு இல்லாமல் பாதி நேரம் வரைக்கும் இப்படி இருந்தாங்களாம். பாதி நேரம் ஆன உடனே ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து ஹாரிஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாரிஸ் பேசுகிறாரு. அவர்களுடைய தலையில் பறவை தங்கும் அளவிற்கு கவனத்துடன் கேட்டார்கள். அதாவது ஹாரிஸ் பேசுகிறாரு, எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க. ஒரு பறவை கூட ஒரு தலையில் தங்கிரும் போல இருக்குது. ஆடுனா பறவை ஓடி போயிரும்ல, பறவை தங்கும் அளவுக்குன்னா ஆடாமல் இப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்படியே பறவை தலையில் தங்கினா கூட ஒரு மரம்னு நினச்சிக்கிறோம், அந்த மாதிரி தலையில் வந்து பறவை உட்கார்ற அளவுக்கு நினைஞ்சாங்க, கவனமாக கேட்டாங்களாம். கேட்டவுடனே அப்போ வந்து சிலர் அழுதுட்டாங்க. அவர் பேசினா ஒரு பயானை கேட்டு என்ன செய்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்காலர், அகமது இப்னு ஹம்பலை மதிக்கிற ஸ்காலராக இருந்திருக்காரு. சிலர் அழுதாங்க, சிலர் திடுக்குற்றார்கள். அப்போது நான் மேலறைக்கு சென்று அகமது இமாமை பார்த்த பொழுது அவங்க மயக்கம் போடுற அளவுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அங்கே போய் அகமது இப்னு ஹம்பலை பார்த்தா இவருடைய உரையை கேட்டுட்டு அவர் மயங்கிடுவார் போல இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இவர்கள் சென்ற பிறகு அகமது அவர்கள் சொல்கிறாங்க, நான் இவர்களை போன்று யாரையும் பார்த்ததில்லை, இவரது பேச்சை போன்று எவரது பேச்சையும் கேட்டதில்லைங்கிறாங்க. அகமது இப்னு ஹம்பல் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹாரிஸ் ஒரு பயான் பண்ணுறாள் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். இது ஹதீஸ் இல்லை, இது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது இல்லை, இது சஹாபாக்கள் சம்மந்தப்பட்டதும் இல்லை. அகமது இப்னு ஹம்பல் தாபியின்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை எழுதிட்டு தஹபி சொல்கிறாரு, இது சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட சம்பவம். இதை வந்து யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், இது எல்லாருமே நல்ல ஆட்களை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மறுக்கப்பட வேண்டியது இந்த சம்பவத்தை நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறார். எதனால் மறுக்கிறது, எனது உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அகமது போன்ற பெரிய அறிஞரிடமிருந்து இது போன்ற நிகழ்வு ஏற்படுவதை நான் அசாத்தியமானதாக கருதுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அகமது இப்னு ஹம்பல் எவ்வளோ பெரிய ஸ்காலரு, இந்த மாதிரிலாம் மயக்க மூச்சு எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு போலி சுபியாக்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை. இவங்கெல்லாம் ஸ்காலர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி பயங்கர போத மாதிரி இந்த சாமி அந்த மாதிரி சாமி ஆடுவாங்கள்ல, அது மாதிரியான தன்மையில் இது இருக்கிறது. பறவை உட்காந்தாங்களாம், பறவை உட்காந்தா கூட தெரியலையா, அவங்க நம்மளாம் அப்படி உட்காந்தா மூர்ச்சியாகிற அளவுக்கு மயக்கம் போடுற அளவுக்கு இருந்தாராம். இப்படி இல்லாமல் ஒருத்தனுக்கு பேச இயலும். என்ன மாதிரி பேசினாலும் அகமது இப்னு ஹம்பலே ஒரு பெரிய ஸ்காலரு, அவர் இதை கேட்டு இந்த மாதிரி ஆடி மெய் மறந்து போயிட்டாருலாம் சொல்லுவதை வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியலைங்கிறார். அறிவிப்பாளர் சரிங்கிறாரு, ஆனால் ஏற்றுக்கிற முடியலை, நடைமுறைக்கு இது ஒவ்வாதாக இருக்கிறது, இப்படி இருந்திருக்கவே இயலாது. அகமது ஹம்பல்னா யார், அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இதை வந்து என்ன செய்ய முடியாது, அவருடைய வரலாறை அறிந்த யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு அகமது இப்னு ஹம்பல் மாதிரி ஆள்கிட்ட என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு அவர் சொல்கிறார். அப்போ அகமது இப்னு ஹம்பல் மாதிரியான ஆள்கிட்ட இது ஏற்படாதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியான ஆள்கிட்ட இதை விட மோசமானது ஏற்படுமா, சாலிம் மேட்ரு மாதிரி ஏற்படுமா, அந்த மாதிரியானது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு நம்ம உள்ளத்தில் ஒரு மரியாதை இருக்குதுல்ல, அந்த மரியாதையை பாதிக்கிற மாதிரி எல்லாம்ல ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லியிருக்கிறாங்க. சனது கரெக்டாக இருக்குது, சனது சரியாக இருக்கிறது, ஆனால் அவங்களுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமாக இருந்தால் அகமது இப்னு ஹம்பலுக்கு இந்த பார்வை தஹபிக்கு இருக்குமே, ஆனால் நமக்கு அதோட கூட இருக்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த சைடு சப்போர்ட்டுக்காக வேண்டி நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் உள்ளதாக வச்சுக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து 22 பக்கம் வரைக்கும் சொல்லியிருக்கு. புஸ்தாமா நீங்கள் படித்தா கூட இப்படி உள்வாங்கி படிக்க மாட்டீங்க. புஸ்தாமா படிச்சிங்கன்னா மேம்போக படிச்சுட்டு போயிருவீங்களே தவிர என்ன செய்ய மாட்டீங்க, டீப்பாக போகாது. இது முக்கியமாக, இதுதான் நீங்கள் சந்திக்கிற கேள்வியில் முக்கியமான கேள்வியாக இருக்கும். புக்கை ஒன்று கையில் வச்சுக்கிறங்க, விளக்கங்களை என்ன செய்யுங்க, ரெஃபரன்ஸை எந்த மாதிரி இது பண்ண வச்சுக்கிறங்க. தொடர்ச்சியாக என்ன செய்வோம், இதோட போதுமா இது அடுத்தலைக்கு போயிடலாமா, எப்படின்னா இது முழுசாக தேவைப்படுமா, அதில் குரான்டா என்ன அதெல்லாம் உங்களுக்கு அதில் விளக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னென்ன ஹதீஸெல்லாம் முரணாக இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டும் போட்டுருக்குறோம். அதாவது ஒன்று இதில் இது இப்போ இதோட மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க, மேட்ரு உழவு தான். இதுக்கு பிறகுலாம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த குரான் மட்டும் போதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா,
இந்த பொய்யெல்லாம் அவங்க நம்ப சொன்னதுனால தான். நம்ம கரெக்டான குரானுக்கு மாற்றம்னு தள்ளி இருந்தால் அகல குரான் ஒருத்தன் வந்தே இருக்க மாட்டான். அவன் என்ன செய்கிறான், குரான் ரசூலுல்லாஹ் சூனியம் பண்ணுங்கிறீங்க, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு இப்போ பால் குடிக்க சொன்னாங்கங்கிறீங்க, என்னடா அதிசங்கிறீங்க, நம்ம மறுத்துட்டு போன காரணம் என்ன, அதை சரின்னு நம்ம சொன்னதுனால தான். அது தவறுண்டோம்னா அப்படி இருக்கா, அப்போ கரெக்டாக இருக்கா, அப்போ நம்ம அதிசயம் மறுக்கணும், தப்பானது மட்டும் மறுப்போம், நல்லது ஏற்றுக்கணும்னு இருந்திருப்பான். அது தோன்றியதற்கு காரணம் அவன் தான் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹதீஸியாக குறிப்பிட்டு இன்னென்ன மாதிரி அது முரண்படுது அண்ட் ஒரு 10 ஹதீஸை நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். 10ஓட முடியாது, எதெல்லாம் மாற்றமாக இருக்குது நாளைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை கூட என்ன செய்வோம், சேர்த்துக்குருவோம். அப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்கிறத அறிந்து கொள்வதற்கு இந்த 22 பக்கத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும்.